கைஸ் வாய்ஸ் கேக்குதா? ஹாய் ஹாய் ஹாய். சாரி ஃபார் த டிலே கைஸ், இன்னைக்கு டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு அதனால. ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ. நான் வந்து மகன். ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ. ஓகே சாப்பிட்டேன். ஹாய் தாரிகா, ஹாய் பவித்ரா, ஹாய் ஹரீஷ் குமார் இங்கே தான் இருக்காரு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்படி போயிட்டுருக்கு உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம்? எப்படி போயிட்டுருக்கு கைஸ்? என்ன பண்ணுறீங்க டெய்லி? நேற்று மேட்ச் பார்த்தீங்களா? எல்லாம் மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? கிளாஸ் கவனிச்சாங்களா? கிளாஸில் இருந்தீங்களா மேட்ச் கவனிச்சிங்களா? மேட்ச் கவனிச்சிங்களா பாரு நான். சொல்லுங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நேற்று? ப்ரோ சரண் ப்ரோ கிளாஸ் ஏன் வர மாட்டாங்க? அவங்க கிளாஸ் நடத்துறப்போ வந்துடுவாங்க ப்ரோ. கிளாஸ் தான் அண்ணா, கிளாஸ் தான். சூப்பர் சூப்பர் கைஸ். யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சிஎஸ்கேவா? கரெக்டாக கலரும் அதே மாதிரி இருந்துச்சு, எல்லோ ரெட்டு போட்டு வச்சேங்க. யார் நேற்று கிளாஸு? எல்லோ ரெட்டும் இருந்துச்சு. ஐயோ ரொம்ப நாள் ஆச்சு. வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க. சரண் வந்துடுவாங்க. ஏப்ரல் 3 நினைக்கிறேன் அவங்க கிளாஸ். எப்படி போயிட்டு இருக்கு கைஸ் ப்ரிப்பரேஷன்லாம்? கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? மாக் டெஸ்ட்லாம் எழுதுறீங்களா? பெரிய ப்ராப்ளம். 1 வீக் ஆச்சு படிச்சு. மைத்திலின்னு யாரோ? கஷ்டம் தான் மைத்திலி, பட் ஸ்டில் நல்லா படிங்க. யூ ஸ்டில் ஹேவ் டைம். பண்ணவே முடியல. இட்ஸ் ஓகே எஸ்பி. எவ்வளோ க்ராஸ் பண்ண முடியுதோ, எவ்வளோ நீங்கள் எந்த ஸ்கோரில் இருக்கீங்களோ இட்ஸ் ஓகே. எங்கே மிஸ்டேக்ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, எங்கே உங்களுக்கு மிஸ்டேக்ஸோ. இன்றைக்கி நம்ம ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டும் ஏசியும் மேக்னட்டிசமும் முடிச்சிருவோம். ஐ திங்க் நான் சிலபஸ் சார்ட்டில் படித்தேன். அந்த இதோடது நம்ம என்டிஏவோட சிலபஸ் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீங்களாம் சாப்பிட்டீங்களா கைஸ்? மிஸ்டேக்ஸ் அப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறதா? மிஸ்டேக்ஸ் எது தப்போ அதுதான் மிஸ்டேக்கில். என்னென்ன கொஷின்ஸில் மைனஸ் வந்திருக்கோ அந்த கொஷின்ஸ்லாம் எடுத்துப்பாரு. அந்த கொஷின்ஸ் உனக்கு எதனால தப்புன்னு பாரு. சப்போஸ் உனக்கு கன்செப்ட் தெரியல, சுத்தமாக உனக்கு அந்த கொஷனே தெரில, ஆனால் நீ அட்டென்ட் பண்ணியிருக்கேன்னா நீ ஃபஸ்ட்டு கொஷின் சுத்தமாக தெரியலன்னா மோஸ்ட்டாக டோன்ட் அட்டெம்ப்ட். சரியா? அப்படி உங்களுக்கு கொஞ்சம் தெரியுது, ஆப்ஷன்ஸ் நீங்கள் எலிமினேட் பண்ணி ஒரு 1 or 2 ஆப்ஷன்ஸ், ஒரு 2 ஆப்ஷன்ஸ்குள்ளே ஏதோ ஒரு ஆப்ஷனாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, எது உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபபிளாக தெரிஞ்சுது, இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இனஃப் தட் இதை நான் ட்ரை பண்ணேன்னா எனக்கு மார்க் கிடைக்கும்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? போதும் பவித்ரா சமோசா போதும். நான் வீட்லேயே சாப்பிட்டு தான் வந்தேன், அதனால தான். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கேர் கைஸ். ஓகே, இந்த டைமில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போடுங்க விக்கி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடுங்க. நீங்கள் என் பேர் மாதிரியே இருக்குது. ஹேட் மை டீ. இந்த சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா 1 வீக் ஆயிடுச்சுன்னா. ஸோ சாரி தரணி, ரெஸ்ட் எடுங்க. சரியா? ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாப்பிட்டேன். சூப்பர். டின்னரே ஃபினிஷ்டுன்ட்டாங்க தாரிகா.
சூப்பர் வெறித்தனம் தான். I can suggest where we can take mock test. Mock test, see, to be very honest, it's available everywhere for free of cost. டெலிகிராம்லேயே நம்மளுக்கு நிறைய மார்க் டெஸ்ட் இருக்குது. சரியா? அதை தவிர we will also provide நிறைய கொஷின் சீரீஸ்லாம் நாங்கள் கொண்டு வரோம். கொஷின்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டெலிகிராம்லேயே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாச்சும் டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஸோ சால்வ் as many questions as possible. மார்க் டெஸ்ட் எத்தனை சால்வ் பண்ணுறீங்களோ இட் will be that much beneficial to you. லைட்டிங் பத்தலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி மிஸ்டேக்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து அதான் அவர் கேட்டிருந்தாருல்ல, இந்த மாதிரி எங்கே மைனஸ் போகுது, -1 மார்க்ஸ் எங்கே கிடைக்குது அதை எடுங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து சில கொஷின்ஸ்லாம் சும்மா நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக வந்திருக்கலாம், 4 மார்க்ஸ் கிடச்சிருக்கும். ஆனால் உங்களுக்கு அது மறுபடியும் போய் பாருங்கள், அதோட ஆன்சர் போய் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஆன்சர் தான் போட்டிருக்கீங்க, அந்த ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஸோ அப்படி பாருங்க. அப்புறம் மிஸ்டேக்ஸ் பாருங்க, மிஸ்டேக்ஸே கேட்டகரைஸ் பண்ணுங்க. சுத்தமாக எது தெரியல, இல்லாட்டி சில்லி மிஸ்டேக் கால்குலேஷனாக இருக்கலாம். சில்லி மிஸ்டேக்கில் ஒன்றா கொஷனை ஒழுங்காக படிக்கல, இல்லாட்டி என்ன சொல்கிறது கால்குலேஷன் பிக் மிஸ்டேக்கு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த தடவை இதை ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சுத்தமாக தெரியலன்னா இந்த கான்செப்டை போய் படிங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள் தான். அப்படியே வேணா ஒரு ஸ்க்ரீனில் வந்து கேமியோ கொடுத்துட்டு போங்க. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆரம்பிக்கலாமா? என் பேர்லேயே இருக்குது. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். அப்போ தான் முடிக்க முடியும் நம்ம. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன? பேசிக்காக ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டினா என்ன? An alternating quantity is the one whose magnitude changes continuously with time between 0 and maximum values whose direction reverses periodically. Example இது என்ன சொல்கிறான்? ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டினா என்ன சொல்கிறான்? எனி குவான்டிட்டி தட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதோட டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். இதில் என்ன ஆகுது? ஒரு புது ஸ்லைடே எடுத்து வேணா காட்டுறேன் நான். சரி, சப்போஸ் திஸ் இஸ் ஒரு கிராஃப்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஐ, இது டி. ஸோ கரண்ட் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. இது பாசிட்டிவ்ல இருந்திருக்குது, இது நெகட்டிவ்ல இருந்திருக்குது. இது சைனசாய்டலி சேஞ்ச் ஆகுது. நான் வந்து இது ஐ இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப், ஒரே ஒரு கலரே வச்சுக்கிறேன், as a function of sin omega t. ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த சைனோசாய்டல் கிராஃப் நான் பிளாட் பண்ணுறேன். அண்டர்ஸ்டுட்? அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த கிராஃப் நம்ம எடுத்துக்கிட்டப்போ ஒன் சைக்கிளில் இதுதான் டைம் பீரியட். டைம் பீரியட் என்னது? ஒரு ஃபுல் சைக்கிள், ஒரு டைரெக்ஷனும் இன்னொரு டைரெக்ஷனும், லைக் பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போயிட்டு நெகட்டிவ் டைரெக்ஷன் போயிட்டு மறுபடியும் திருப்பி பாசிட்டிவ்க்கு வர்றப்போ அதை ஒன் டைம் பீரியட்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் இது ஒன் சைக்கிள், டைம் டேக்கன் ஃபார் ஒன் சைக்கிள். அதுவே ஃப்ரீக்வன்சி என்னது? ஃப்ரீக்வன்சி வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட் இல்லை. ஸோ
பேசிக்கா என்னது ஆல்டர்னேட்டிங்னா என்னது சேஞ்ச் இன் டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, அதை நம்ம இந்த இடத்துல I is equals to I0 sin omega t ஆல டினோட் பண்ணியிருக்கோம். சேஞ்சஸ் டைரக்ஷன் பீரியாடிக்கலி, பாசிட்டிவ்ல இருக்குது அப்புறம் நெகட்டிவ் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு இருந்தது அப்புறம் இப்படி போகுது. ஓகே, அது ஒரு வயரா எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா. டைரக்ட் கரண்ட்னா என்ன? இத்தனை நாளாக நம்ம டைரக்ட் கரண்ட் தான் படிச்சுட்டு இருந்தோம். நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் எல்லாத்துலேயும் நம்ம டைரக்ட் கரண்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் என்ன ஆகுது, இந்த கிராஃப் இம்பார்ட்டன்ட்டு. இந்த கிராஃப்ஸ் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி which of the following denotes a graphical representation of an alternating current ன்னு. which of the following denotes alternating current exceptன்னு எழுதிட்டா இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுப்பான். current doesn't change with respect to time. பாருங்க, ஸ்ட்ரெயிட் இதா கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? ஸோ இப்படி அவன் கொடுக்கலாம் கொஸ்டினா. ஓகே, it can be generated using AC generator தெரியும் நம்மளுக்கு. இன்வெர்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கன்வெர்ட் AC to DC. ஓகே, கேன் பி கண்ட்ரோல்ட் யூஸிங் டிரான்ஸ்ஃபார்மரும் நம்ம படிப்போம் வரப்போகிற இதில் கடைசியில் வரும். ஓகே, இது என்னது? கேன் பி ஜெனரேட்டட் டிசியில் என்னது? கேன் பி ஜெனரேட்டட் யூஸிங் டிசி ஜெனரேட்டர், பேட்டரி அண்ட் சோலார் பேனல்ஸ். ரெக்டிஃபயர் கேன் பி யூஸ்ட். ரெக்டிஃபயர் நீங்கள் படிப்பீங்க, ஐ திங்க் செமிகண்டக்டரில் சாப்டரில் வரும்னு நினைக்கிறேன் ரெக்டிஃபயர். ஸோ அதில் நீங்கள் படிப்பீங்க, இட் கன்வெர்ட்ஸ் ஏசி டு டிசி. ஓகே, இதெல்லாம் பேசிக்காக உங்களுக்கு ஏதாச்சும் தியரி கொஸ்டின்ஸ் இருந்திருந்தால் கொடுக்கும். விச் ஆர் த ஒன் ஆஃப் தீஸ் ஆர் ஃபால்ஸ், விச் ஆர் த ஒன் ஆஃப் தீஸ் ஆர் ட்ரூ, இல்லை ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ரெக்டிஃபயர் யூஸ் டு கன்வெர்ட் ஏசி டு டிசின்னு கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே, அப்புறம் cannot be controlled using transformer. Transformer is only for basically AC. ஏசியில் வந்து ஸ்டெப், நம்மளுக்கு ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜ் கொடுக்கணும்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். லோ வோல்டேஜ்லேருந்து ஹை வோல்டேஜ்னா ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அட்வான்டேஜஸ் என்ன? ஏசி யூஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் என்ன? ஏசி இஸ் பேசிக்லி நம்ம எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இந்தியாலேயும் வி யூஸ் ஏசி கரண்ட் தான். உங்கள் வீட்டுக்கு வரதில்ல கரண்ட்டு, தட் இஸ் ஆல்சோ ஏசி கரண்ட் தான். சரியா, உங்களுக்கு வீட்டில் வருதில்ல கரண்ட், தட் இஸ் ஆல்சோ ஏசி கரண்ட் தான். இந்தியாவில் வந்து அதோட ஃப்ரீக்குவென்சி இஸ் 50 ஹெர்ட்ஸ். அப்படின்னா என்ன? 50 ஹெர்ட்ஸ்னா என்ன? 50 சைக்கிள்ஸ் இன் 1 செகண்ட். கரெக்டா? 1 செகண்டில் 50 சைக்கிள்ஸ் ஆகும். 1 சைக்கிளில் எத்தனை தடவை டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஒரு சைக்கிளில் 2 தடவை டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அந்த இதில். ஸோ 2 times டைரக்ஷன் சேஞ்ச். So in 50 hertz 2 into 50 100 times நம்மளுக்கு direction change ஆகுது. ஓகே, ஓகே, so AC is cheaper. Okay, it can be easily converted to DC. It can be controlled easily, right? Transmitted over long distances with low power loss. This is one of the very important reasons which இதனால தான் we are using AC as source. சரியா, DC அதனால தான் யூஸ் பண்ணுறது இல்லை. டிசியில் அதிகமான பவர் லாஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு இடத்துல பவர் கரண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம சோர்ஸ் பண்ணுறோன்னா அங்கேருந்து உங்கள் வீட்டு வரைக்கும் வரணும்ல கரண்ட்டு, நடுவில் எங்கேயோ பவர் லாஸ் ஆகக்கூடாது. லாஸ் ஆச்சுன்னா பேசிக்காக கரண்ட் லாஸ் ஆகுதில்ல, அப்புறம் ஹீட்டு ஜென்ரேட் ஆகும், ஹீட் லாஸ் ஆகும். ஸோ இதனால் இன்க்ரீஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிறதுனால வி யூஸ் டிசி. இட் கேன் பி ஸ்டெப்ட் அப் ஆர் ஸ்டெப் டவுன் யூஸிங் டிரான்ஸ்ஃபார்மர். அதான் நான் போன இதுலேயே சொன்னேன். ஓகே, த ஃப்ரீக்வன்சி இஸ் 50 ஹெர்ட்ஸ். அதான் சொன்னேன், இந்தியாவுக்கு வந்து 50 ஹெர்ட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டுக்கு வர கரண்ட் 50 ஹெர்ட்ஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, ஸோ த டைரக்ஷன் சேஞ்சஸ் ட்வைஸ். இப்போ இந்த இதே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஒரு சைக்கிள் இருக்குதுன்னா இதுதான் I0, இதுதான் பீக் கரண்ட். ஓகே, ஸோ இதுதான் பீக் கரண்ட். இந்த டைமை நம்ம வந்து கேபிட்டல் T டைம் பீரியடாக டினோட் பண்ணுவோம்.
ஸோ f is equals to 50 ஹர்ட்ஸ்னா இங்கே பாருங்கள் ஒன் சைக்கிளில் ரெண்டு டைரக்ஷன் சேஞ்சஸ் ட்வைஸ் சரியா. ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் இருந்து இருக்குது, அப்புறம் இந்த டைரெக்ஷன் நெகட்டிவ் டைரெக்ஷன். ஓகே, ஸோ சேஞ்ச் இன் டைரெக்ஷன் வந்து ட்வைஸ்னால ட்வைஸ் இன் ஒன் சைக்கிள். இதில் எவ்வளோ 50 சைக்கிள்ஸில் ஸோ தெர் இஸ் டோட்டலி 100 direction changes in 1 second. புரியுதா எல்லாத்துக்கும்? Yukta Pradeep, why? See, frequency is 0 in DC. Yeah, because there is no change in direction. Or magnitude. சரியா? நம்ம வந்து ஃப்ரீக்குவென்சினா என்ன பேசிக்கா சேஞ்ச் ஆகுதுல்ல, இதில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, அப்புறம் இன்னொரு டைரெக்ஷனில் போகுது. புரியுதா யுக்தா? நான் சொல்கிறது புரியுதா? இருங்க, இப்போது டிசிக்கு எடுத்துட்டிங்கன்னா ஐடி கிராஃபில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சேஞ்சே ஆக மாட்டேங்குதுல்ல. சேஞ்ச் எதுக்கு நம்ம இது பண்ணுவோம்? சப்போஸ் ஏதாச்சும் இப்படி சேஞ்ச் ஆகுதோ இல்லை ஸ்கொயர் ஏசியாக சேஞ்ச் ஆகுதோ, தேர் ஷுட் பி ஒன் அ சேஞ்ச். தேர் ஷுட் பி ஒரு சைக்கிளாக க்ரியேட் பண்ணணும். சைக்கிள் இருந்தால் தான் இப்போ வந்துட்டு ஒரு இது வச்சுக்கோங்க, ஒரு நம்ம செகண்ட்ஸ் கிளாக் இருக்குல்ல, செகண்ட்ஸ் கிளாக்கோட ஃப்ரீக்குவென்சி என்னன்னு கேட்டிங்கன்னா 1 செகண்டில் அது 1ன்னு கூட சொல்ல மாட்டோம். ஏன்னா ஃப்ரீக்குவென்சி என்ன பர் செகண்டுக்கு நம்ம டினோட் பண்ணுறோம்ல, பர் செகண்டில் எத்தனை சைக்கிள்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணுறோம். இப்போது சப்போஸ் ஒரு கிளாக் இருக்குது, இல்லை ஸ்டாப் வாட்ச் இருக்குன்னே வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாப் வாட்சில் ஒரு ஹேண்டில் இருக்குது, அந்த ஹேண்டில் வந்து எவ்ரி செகண்டுக்கு ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃப்ரீக்குவென்சி என்ன? ஃப்ரீக்குவென்சி வந்து 1 ஹர்ட்ஸ் இல்லை, பிகாஸ் இட் கம்ப்ளீட்ஸ் 1 சர்க்கிள் இன் 1 செகண்ட், ரைட்டா? ஆனால் இது என்ன ஆகுது? தெர் இஸ் நோ சேஞ்ச் இல்லை. இஃப் தெர் இஸ் சேஞ்ச், இங்கே சேஞ்ச் நடக்குது, இங்கேயும் சேஞ்ச் நடக்குது. ஸோ வி ஆர் கன்சிடரிங் ஃப்ரீக்குவென்சி. ஓகே, புரிஞ்சது இல்லை? டைப்ஸ் ஆஃப் கரண்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏசி கரண்ட். சி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏசி கரண்ட்டில் இது சைனோசாய்டல். நம்ம சைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் ஒமேகா டி எடுத்துட்டோம்னா, சைனோசாய்டில் ஏசி எப்படி வேரி ஆகுது? சைனோசாய்டில் ஏசி இப்படி வேரி ஆகும். இதை டைம் பீரியடுன்னு சொல்லுவோம். பீக் கரண்ட் ஐ நாட்டுன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, பீக் கரண்ட் ஒரு ஆம்ப்ளிடியூடுன்னு நீங்கள் சொல்லலாம். ஸ்கொயர் ஏசினா என்ன? ஸ்கொயர் ஏசினா ஏசி இஸ் சேஞ்ச் இப்படி ஆகுது சரியா. ஃபஸ்ட்டு ஒரு டைமு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அதோட மேக்னிடியூடில் சேஞ்சே இல்லை. அப்புறம் ஒன்லி சேஞ்ச் இன் டைரக்ஷன், only change in direction. சரியா? இங்கேயும் மைனஸ் ஐ நாட், இங்கே ப்ளஸ் ஐ நாட். இது பேசிக்காக மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து டைரெக்ஷனுக்காக அவங்க ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ட்ரையாங்குலர் ஏசின்னா என்ன? இது நான் எல்லாமே ஒன் சைக்கிளுக்கு நான் வரைகிறேன். ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ், இது 1 டைம் பீரியடுக்கு. ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் கரண்ட் இஸ் இன்க்ரீஸிங் இன் மேக்னிடியூட், அப்புறம் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் டைரக்ஷனே சேஞ்ச் ஆயிடுது. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி இட் இஸ் இன்க்ரீஸிங் இன் மேக்னிடியூட், அப்புறம் இட் இஸ் டிக்ரீஸிங் இன் மேக்னிடியூட். ஸோ இது 1 டைப் ஆஃப் ஏசி. ஷார்ட் டூத்னா என்ன? ஷார்ட் டூத்னா ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் என்ன சொல்கிறது, டைரக்ஷனே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ இப்படி வருது, அப்புறம் மறுபடியும் டிக்ரீஸ் ஆயிடுது. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைரக்ஷன். இது பீக் கரண்ட் ஐ நாட், இது டைம் பீரியட் கேபிட்டல் டி. அண்டர்ஸ்டுட்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? கிவ் மீ a thumbs up guys, come on. லைக் பண்ணுங்க ஸ்ட்ரீமை. கிராக் பண்ணுறோம். NEET 2025 we are going to crack. சரியா? whoever is there on stream, like the stream, share it with your friends.
சரியா? இது some of the formulas நம்ம யூசுவலா யூஸ் பண்றது. ஓகே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு இப்போ சப்போஸ் சைனசாய்டலி இஸ் சேஞ்சிங் as a function of sin omega t னா அதோட பீக் வேல்யூ I0, ஆம்ப்ளிடியூட் I0 நம்மளுக்கு தான் தெரியும் இதுதான் ஆம்ப்ளிடியூடுன்னு. whenever there is a wave equation அதில் வந்து பிஃபோர் திஸ் சைன் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்குதோ அதுதான் ஆம்ப்ளிடியூட். சரியா? இந்த இடத்துல என்ன ஆம்ப்ளிடியூட் will be I1, ஆம்ப்ளிடியூட் I0 தான் இருக்கும். ஏன்னா அது சேஞ்ச் ஆகிறதுல சேஞ்ச் ஆகிறப்ப இப்படி சேஞ்ச் ஆகுது. பட் I1ஓட காம்பனண்ட்டும் இருக்கிறதுனால பீக் கரண்ட் வந்து நம்மளுக்கு I1 + I0. சரியா? இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட். I'll say this is important. சரியா? ஸோ இதோட பீக் கரண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி ஞாபகம் வச்சுக்கணுன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஆம்ப்ளிடியூட் வந்து I1 ஸ்கொயர் + I2 ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம ஆவரேஜ் கரண்ட் நம்மளுக்கு ஏசின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏசி ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும், ஏசிக்கும் டிசிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியணும் இது சைன் ஃபங்க்ஷன் ஆஃப் சைன் இருக்கா ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் இருக்கான்னு. காஸ்னா நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதே இப்படி ஆரம்பிக்கும். ஓகே, இதுதான் ஒன் வேவ் ஆஃப் காஸ். ஓகே, இது நீங்கள் மேக்ஸ்லேயே லைக் நிறைய நீங்கள் கற்றுட்ருப்பீங்க. பட் ஸ்டில் சும்மா சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, ஐ ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஐ ஆவரேஜ்னா என்ன, ஐ ஆவரேஜ் இஸ் பேசிக்லி, ஆவரேஜ்னா என்ன, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் எனி திங் இஸ் பேசிக்லி ஆட் ஆல் ஆஃப் இட், I1 + I2 + I3 + டோட்டல் IN வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை n. பேசிக்காக மீன் எடுக்கிறது தான் ஆவரேஜ். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் எடுக்கிறோம். ஆவரேஜ் கேன் ஆல்சோ பி டேக்கன் பை இன்டெகிரேட்டிங் இட், ரைட்டா? ஸோ அதோட ஐ ஆவரேஜ் பார்ப்போம், ஐ ஆர்எம்எஸ் பார்ப்போம். இந்த ரெண்டு வேல்யூஸும் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஐ ஆவரேஜ் என்னது, சிமிலர்லி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்பினேன்னா, கரண்ட் சேஞ்ச் ஆகுதுல்ல, கரண்ட்டோட வோல்டேஜ் ஆல்சோ வில் வேரி இன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். தெர் இஸ் ஆல்சோ சேஞ்ச் இன் த டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். சேஞ்ச் த டைரக்ஷனே வச்சுக்கலாம், பிகாஸ் மேக்னிடியூட் இஸ் நாட் அட்டர்லி நெசசரி. இப்போ ஸ்கொயர் ஏசி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து தெர் வாஸ் நோ சேஞ்ச் இன் டைரக்ட் மேக்னிடியூட் இல்லை. ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் சேஞ்ச் இன் டைரக்ஷன். ஸோ இட் கேன் ஆல்சோ பி அப்ளிகபிள் டு வோல்டேஜ். ஓகே, ஸோ வோல்டேஜ்க்கும் இந்த கிராஃப்ஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் ரீப்ளேஸ் ஐ வித் இ, இட் வில் பி அப்ளிகபிள் டு த வோல்டேஜஸ் ஆஸ் வெல். சரியா? I with E-ல நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா it will be applicable. அப்புறம் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் ஈக்குவேஷன், E is equals to E0 sin omega t. ஓகே, சூப்பர். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் வெரி சிம்பிள் கைஸ். நான் இப்போ சொல்கிறேன், இட் will be வெரி சிம்பிள். ஐ ஆவரேஜ் என்னன்னா, இட்ஸ் பேசிக்கலி த இன்டெகிரேஷன் ஆஃப் IDT by T2, the difference. இது பேசிக்லி த டிஃப்ரென்ஸ் ஆஃப் டைம் இன்டர்வல் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கிராஃப் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆவரேஜ் கரண்ட். இப்போ இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, நம்ம ஏதோ ஒன்று கன்சிடர் பண்ணணுமில்ல. இப்போது எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சரியா? நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும். ஸோ வில் either say the average current or IRMS. But the most useful parameter that we use for alternating current is RMS. RMS na enadhu root mean square. சரியா? root mean square current நம்ம யூஸ் பண்ணுவோம். But this is also important. So இது தெரிஞ்சுக்கோங்க. I average enadhu, average of current which is equal to integration of current with as a function of, into dt by t2 minus t1. Okay, area இன்டகிரேஷன் என்னது, இன்டகிரேஷன் ஆஃப் ஐடிடி என்னது, கிராஃப் ஐடிடி கிராஃப் எடுத்துட்டோம்னா, இப்போ ஏதோ இப்போ ஒரு கிராஃப் இருக்கு, ஓகே, இன்டகிரேஷன் என்ன கொடுக்கும், இன்டகிரேஷன் கிவ்ஸ், இன்டகிரேஷன் ஆஃப் ஐடிடி கிவ்ஸ் ஏரியா. சரியா? இந்த ஏரியா. ஓகே, இன்டகிரேஷன் கிவ்ஸ் ஏரியா, டிஃபரன்சியேஷன் கிவ்ஸ் ஸ்லோப். ரைட்டா? ஸோ area under IT graph is basically the integration in this time interval. Okay, importance of I average another,
I average usually எதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம்? I average வந்து it can be used to இது see this was the equation, right? When you're putting the time interval, you're multiplying time interval with I average, the charge flown by DC of value of I average is equal to charge flown by AC. சரியா? இப்போ charge flown by AC of value current I. இப்போ வந்து value current I இருக்குது. Current I is flowing through so some distance ன்னு வச்சுக்கலாம். see இந்த ஒரு வயர்ல current I is flowing. okay, இது வந்து DC current. so இது கான்ஸ்டன்ட்டா இருக்கு. there is no change in direction. okay, charge flown by AC of value I. in the I la if we are considering this as the value of current of AC, appo the charge flown will be equal to the charge flown by the DC value of I average. இப்போ when we are considering I average as the DC current, அப்போ the charge flown will be equal ன்னு சொல்றாங்க. okay, இதெல்லாம் important formulas for finding average. பேசிக்கா இப்படி this is denoted as average. okay, average of sin theta or cos theta is for full cycle. for full cycle க்கு see I is equals to I naught sin omega t or I is equals to I naught cos omega t. இப்படி கொடுத்திருந்தா if they are asking what is I average for full cycle na, you anyways know that average of sin theta average of cos theta is 0. so I average, see இதுல நீங்க if you take it, the average என்னவா வரும்? average வந்து of the cycle will be 0 இல்ல? so similarly for full cycle it is 0. for half cycle it is sin theta and cos theta are 2 by pi. okay, and sin square theta and cos square theta are 1 by 2. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? எது அகைன் எது சொல்றது அனு? which one do you want me to repeat? see இதெல்லாம் average values. for full cycle sin theta and cos theta oda average value 0. for half cycle sin theta and cos theta oda average value half cycle na இது வரைக்கும் தான். we are considering only half the cycle. half the cycle the average value of sin theta or cos theta is 2 by pi. இது sin theta oda graph. okay, and sin square and cos square theta if it's changing in for half cycle or full cycle both ரெண்டுக்கும் we take 1 by 2. see அதே graph they if I give it like this, I is equals to I naught sin square theta or sin square omega t. theta is basically omega t. okay, இப்படி நான் கொடுத்துட்டேன்னா find the average I average நான் கேட்டேன்னா I average என்னவா இருக்கும்? I naught by 2 because the average of sin square theta is irrespective of full cycle or half cycle it's 1 by 2. so I average will be 1 by 2. okay, இப்போ அடுத்தது போறது நம்ம ரூட் மீன் ஸ்கொயர். ரூட் மீன் ஸ்கொயர்னா என்னது? பேசிக்கா என்னது? இப்படி வாங்க, ரிவர்ஸ் ஆர்டர்ல வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஸோ டோட்டலாக I1 + I2 + I3 + I4 + டோட்டல் IN எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக ஸ்கொயர் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணிட்டு ரூட் மீன் எடுக்கலாம். அடுத்தது மீன், அப்புறம் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ். ஓகே, ஸோ IRMS இஸ் பேசிக்லி இது என்னது? ஆவரேஜ் ஆஃப் I ஸ்கொயர்ல. ஸோ IRMS இஸ் the average of the squares of the currents and square root. finally ஒரு square root எடுக்கணும்.
ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டு காட்டியிருக்கேன். சி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், I0 ஸ்கொயர் I ஸ்கொயர் ஃபஸ்ட்டு இதோட we are taking into consideration I is equals to I0 sin omega t. ஓகே, I0 sin omega t ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் மீன் ரூட் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும், அதுக்கப்புறம் மீன் எடுக்கணும், அதுக்கப்புறம் ரூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணிடுறோமா. ஸோ எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் மீன், தட் இஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். I0 ஸ்கொயரோட ஆவரேஜ் I0 ஸ்கொயர் தான். சைன் ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் என்ன, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சைன் ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் என்னன்னு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபுல் சைக்கிள் ஆர் ஹாஃப் சைக்கிள், ஃபுல் சைக்கிள் இருந்தாலும் இல்லை ஹாஃப் சைக்கிள் இருந்தாலும் சைன் ஸ்கொயர் ஒமேகா டியோட ஆவரேஜ் வந்து 1/2. ஸோ I0 ஸ்கொயர் 1/2 த ஹோல் ரூட். ஸோ இது வரும் இங்கே பாருங்க. ஸோ இட் வில் கம் லைக் திஸ் I0 ஸ்கொயர் பை 2. அப்புறம் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும் I0க்கு. ஸோ IRMS இஸ் I0 பை √2. ஓகே, எல்லாத்துக்கும் புரியுதுன்னா கிவ் மீ அ தம்ஸ் அப் கைஸ். கிராக் பண்ணுறோம், சூப்பர் லக்ஷனா, சூப்பர். சி சிமிலர்லி ஃபார் வோல்டேஜ், அதான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். சி கரண்ட்டுக்கு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு தெர் இஸ் ஆல்சோ சேஞ்ச் இன் டைரக்ஷன் ஆஃப் வோல்டேஜ். சரியா, ஃபஸ்ட்டு வோல்டேஜ் வந்து இப்படி இருக்கும், அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். அதனால தான் கரண்ட்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆவரேஜ் என்ன ஃபார் ஃபுல் சைக்கிள், அது வென் சி டேக் திஸ் இன்டு கன்சிடரேஷன் எப்போவுமே. சரியா, அப்போ வந்து இது வந்து V ஆவரேஜ் வந்து when we take V is equals to V0 sin omega t, V average for full cycle, this is V average for half cycle, இது VRMS. ஓகே, இது வந்து நம்ம போன தடவை கால்குலேட் பண்ணியிருந்தோம் ஐக்கு. சிமிலர்லி இட்ஸ் ஃபார் V ஆர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இட்ஸ் ஃபார் பேசிக்லி ரூட் மீன் ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயர் எடுங்க, அப்புறம் மீன் எடுங்க, அப்புறம் ரூட் எடுங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் நோட், RMS எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு நம்ம பார்க்க போகிறோம். The RMS value of alternating current is also called virtual value or effective value. இப்போ அவங்க வந்து கொஸ்டனில் he can also ask you in terms of ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வர்ச்சுவல் கரண்ட் அப்படின்னு அவங்க கொடுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து அதுக்கு ஆவரேஜாக இல்லை ரூட் மீன் ஸ்கொயரான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் virtual value or effective value of current is root mean square. In general, when values of voltage or current for alternating circuits are given, these are RMS. யூஸ்வலாக உங்களுக்கு ஏதாச்சும் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வோல்டேஜ் தோ அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல வோல்டேஜும் கரண்ட்டோட வேல்யூ என்னன்னு. இப்போ ஐயோட வேல்யூ சப்போஸ் அதுவும் ஏசியில் அவங்க வந்து ஐயோட வேல்யூ ஏதோ ஸோ அண்ட் ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க, வோல்டேஜும் ஸோ அண்ட் ஸோ கொடுத்துட்டாங்கன்னா தட் இஸ் யூஸ்வலி when they are not specifying, it is RMS தான் which they are giving you. Okay, AC ammeter and voltmeter are always measure of RMS values. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஏசிலேயே சாரி கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேயே அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் பல தெரியல, இப்போ டிலீட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர் measures RMS value. Okay, in our houses AC is supplied at 220 volts. என்ன வோல்டேஜ்னா 220 வோல்டேஜ். ஓகே, உங்களுக்கு கொஸ்டனும் இதில் தான் வரும். கொஸ்டின்ஸ்லையும் usually voltage will be given as 220 voltage. Okay, இது வந்து RMS value of the voltage. Okay, peak voltage என்னது, see VRMS is equals to V0 by √2 இல்லை. ஸோ இது வந்து 220னா 220 into √2 will give you 311. 311 is the peak voltage. See, if it is changing like this, the peak voltage will be 311 volts. Okay, alternating current and voltages are measured by AC ammeter and AC voltmeter respectively. The working of these instruments is based on the heating effect. So basically the AC voltmeter and ammeter வந்து it works on the principle of heating effect of current. Okay, இப்போ நம்ம பார்க்க போகிறது phasor diagrams.
phasor diagramsனா என்ன? phasor diagramsனா என்ன guys? phasor diagramsனா பேசிக்கா நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை. ஓகே, இது நான் இங்கே ட்ராப் பண்ணால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நான் வந்து இதுக்கப்புறம் சொல்கிறேன். சி, ஃபேஸர் டயக்ராம்ஸில் இப்படியும் நீங்கள் வரையலாம், இல்லாட்டி சப்போஸ் இல்லை இல்லை இப்படியே வரைஞ்சி காட்டுறோம் ஒரு தடவை, அப்போ தான் ஃப்யூச்சரில் நீங்கள் புரியுவீங்க. ஓகே, இப்போ சப்போஸ் திஸ் இஸ் அ ஃபேஸர் டயக்ராம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு காம்பனண்ட், இது ஒரு காம்பனண்ட். இது வந்து சப்போஸ் கரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது வோல்டேஜ்னு வச்சுட்டிங்கன்னா த ஆங்கிள் பிட்வீன் போத் ஆஃப் தெம் ஆர் பை. இதுதான் ஃபேஸ் டிஃபரன்ஸ்னு சொல்லுவோம். Okay, they always rotate anti-clockwise. Okay, the length of the phasors represent the maximum value. Okay, but suppose I'm in a pure resistance circuit la pure resistance circuit la there is no phase difference. Phase difference is equal to 0. Okay, appo voltage and current are both along the same direction. இதுதான் அதோட phase diagram. Okay, இப்போ phase diagram வரையணும்னா இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் வோல்டேஜ்னா கரண்டோட மேக்னிடியூட் இஸ் லைக் திஸ். ஸோ லென்த் ஆஃப் த இந்த திஸ் திங் பேசிக்காக இந்த ஆரோட லென்த் கம்மியாக இருக்குதுல்ல, ஸோ லென்த் ஆஃப் த ஆரோ இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு த மேக்னிடியூட். ஸோ இந்த இடத்துல மேக்னிடியூட் ஆஃப் கரண்ட் இஸ் லோ, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இல்லை. பேசிக்காக வாட் இஸ் கரண்ட்? கரண்ட் இஸ் V by R. So there is current oda magnitude is lesser than the magnitude of voltage. Okay, okay. ஓ, தமிழ்னா வந்திருக்காங்களா? ஹாய்ண்ணா. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் என்ன இருக்குது? பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டில் இந்த சர்க்கியூட்டில் சி இது we are denoting it as, இப்படி it is denoted na it's basically change. first it's an AC current னு அர்த்தம், சரியா? because there is a change, first positive இருக்கு, there is a change in the direction of current. okay, இது voltage கொடுத்துருக்காங்க, so there is change in direction of voltage. இதில் என்ன இருக்கு? இந்த சர்க்கியூட்டில் there is only resistance, so we call it a pure resistive circuit. okay, நம்மளுக்கு தான் தெரியும் V is equals to IR. ஓகே, ஸோ நம்ம வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் V is equals to IR வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ தெர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதான் அப்போவே சொன்னேன். இப்போ தெர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ்னா ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும்? வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா கரண்ட் எப்படியும் மேக்னிடியூட் இஸ் லோ, ஸோ தெர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். தே ஆர் போத் பேரலல், ரெண்டு பேரலாக இருக்கிறதுனால ஃபேஸ் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னா, சி உங்களுக்கு ஃபேஸ்னா என்னன்னா see consider this as a graph for changing current. okay, இத கரண்ட்க்கு எடுத்துட்டீங்கன்னா இது ஆக கூடாது. okay, if this is I naught and it is varying with as I is equals to I naught sin omega t ஆக vary ஆச்சுன்னா and the phase difference is 0 அப்படின்னா
voltage also varies similarly. So it is also a function of இது. So அதுவும் it is changing similarly. So phase difference na என்ன பேசிக்கா, ஒரு instantaneous point, ஒரு certain pointல இப்போ I instantaneous na என்ன, I is I not sin omega t இல்ல, நம்ம கண்டுபிடிக்கணும்னா see I is equals to I not sin omega t யா, I instantaneous na ஒரு certain instant, இந்த நொடியில நம்ம வந்து என்ன நம்மளுக்கு கரண்ட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, ஏதோ ஒரு டைம் அவன் கொடுக்கணும். டைம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ அண்ட் ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். அவன் t/4 என்ன வேணாலும் கொடுக்கலாம். டைம் பீரியட் நம்மளுக்கு இது t, இதுதான் t, சரியா? ஸோ இந்த இன்ஸ்டன்ட்ல சப்போஸ் அட் t/4 இதான் t/4. ஓகே, t/4ல கரண்ட் பீக்ல இருக்கு, வோல்டேஜும் பீக்ல இருக்கு. t இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்போ கரண்ட்டும் 0வா இருக்கு, வோல்டேஜும் 0வா இருக்கு. Similarly, when time is 3t/4, current is also minus E0 minus I0. So magnitude direction opposite இருக்கலாம், but the magnitude is the highest, சரியா? So phase difference na இதுதான், ஒரு certain time period அப்போ ரெண்டுக்குமே there is no change, difference in their இது. ஓகே, நான் கிராஃபிக்கலாகவும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டோம் ஒரு தடவை. ஓகே, ஸோ நவ் அதான் v is equals to v0 sin omega t. I தான் நம்மளுக்கு தெரியும், I is equals to v/r. So v0 sin omega t/r, we are getting the value of current as I is equals to I0 sin omega t. Okay, so I0 is equals to v0/r. இது வந்து ரெண்டுதும் peak values. Peak values எடுத்துட்டோம்னா we can calculate like this, சரியா? இதோட peak value இது, இதோட peak I0 ஓட peak value இது, கரண்டோடது. ஆல்ரைட், இதுதான் இதோட phasor diagram. ஓகே, phasor diagramல என்ன சொல்றாங்க, இதுல வந்து என்ன டினோட் பண்ணியிருக்காங்க, இது வந்து பியூர் ரெசிஸ்டன்ஸ்க்கு, பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட், பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்ல சைனசாய்டலி as a function of sin omega t there is a change in current and magnet voltage, சரியா? இதுல voltage is denoted, இந்த ரெட் கலர் வந்து voltage, green கலர் வந்து current. ரெட் கலர் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கா, greenும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஆனா greenோட magnitude I is lesser than voltage, சரியா? ஏன்னா V is equals to IR. கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால தான் magnitude current ஓடது கம்மி. V is equals to IR ன்னு எழுதணும் பாருங்க. I is equals to V/R. Okay, super guys, super. So E0 is equals to E0 sin omega t, I is equals to I0 sin omega t. So at pi/2 இது வந்து we are taking it as a function of theta, சரியா? நம்ம வந்து ஆங்கிளா எடுக்கிறோம், கன்சிடர் பண்றோம் இது. ஓகே, ஆங்கிளா கன்சிடர் பண்ணோம்னா pi/2, இது pi 2π. ஸோ at half இதுதான் pi/2, at sorry halfங்க குவார்ட்டர், இதுதான் pi/2. அப்போ என்ன ஆகுது, both are at peak value. ஸோ phase difference பேசிக்கா இல்லை. அதே தான் இதுதான் phasor diagram. phasor diagramல நம்ம என்ன டினோட் பண்றோம், phasor diagramல வந்து E0ம் Iயும் ஒரே லைன்ல இருக்குது, they are both parallel, phase difference is 0, and I0 value is, magnitude of I0 is lesser than E0. Okay, purely inductive circuit பார்க்கலாம்.
purely inductive circuit la enna I lags behind voltage by pi by 2. Okay, I lags behind voltage by pi by 2. This is important. Current lags in the points alla very important. Okay, pure க்கு வந்து pure resistive க்கு வந்து என்ன pure resistive க்கு I and V are along the same, like there is no phase difference, so எதுவுமே lag ஆகாது. Phase difference is 0. இதில் என்ன I lags behind voltage. Lags behind voltage னா இதுதான் voltageனா கரண்ட்டுக்கும் voltageக்கும் there is a phase difference of pi by 2. So graphically நான் represent பண்ணணும்னா அடுத்த பேஜ்ல நான் காட்டுறேன், இல்லை இப்படியே காட்டுறேன், ஒரே நிமிஷம். இப்போ this is current na, if suppose this is how voltage is changing na, current is changing like this. Okay, so எப்போ வந்து it is 0 அப்போ it is இன்னும் halfway behind. சரியா, current is halfway behind. This is current with respect to time. டைமாக சொல்லலாம் இல்லை தீட்டான்னு சொல்லலாம், நீங்கள் ரெண்டுக்கும் சேம் கிராஃப் தான். ஓகே, ஸோ இந்த இடத்துல we are signifying as V is equals to V0 sin omega t. I என்னது I naught sin omega t minus pi by 2. ஏன், because it is lagging இல்லை, phase இதுதான் phase சொல்லுவோம், phase of any equation, phase of this kind of equation. சரியா, phase lagging by pi by 2 னா omega t minus pi by 2. ஏன்னா இங்கே it is omega t, so current is lagging by pi by 2. so reactance என்னது, இதுதான் நம்ம சொல்றது inductive reactance னு. reactance is basically the resistance offered by the inductor. சரியா, இதுதான் the resistance offered by the inductor. அதுதான் நம்ம inductive resistance reactance னு சொல்றோம். சரி, resistance offered by inductor. ஓகே, அது instead of நம்ம யூஸ்வலாக ஆர்ல டினோட் பண்ணுவோம்ல, I naught is equal to V naught by R. இந்த கேஸில் we are denoting it as XL. சரியா, எல் நான் வந்து இண்டக்டருங்கிறதுக்காக டினோட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பேசிக்லி இதோட SI யூனிட் வந்து ஓம் தான், சிமிலர் டு ரெசிஸ்டன்ஸ். இதுதான் இதோட ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராமில் என்ன காட்டுது, இதுதான் வோல்டேஜ்னா கரண்ட் என்ன சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே, ஃபேஸர் டயக்ராம்ஸில் என்ன சொல்லியிருந்தோம் ஸ்டார்டிங்லேயே, ஒரே நிமிஷம். ஃபேஸர் டயக்ராம்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், அதுதான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரே நிமிஷம். சரி, ஓகே, அப்படியே நீங்கள் பாருங்கள். see current is lagging behind voltage by 90 degrees. சரியா, அதுதான் இந்த ஃபேஸர் டயக்ராம்ல டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபை பாருங்க, இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இஸ் பேசிக்லி என்ன சொல்கிறது பை பை 2 முன்னாடியே, இட் இஸ் பேசிக்லி லாகிங் பை 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 2. ஸோ வோல்டேஜ் இப்படி இட் இஸ் ட்ராவலிங்கன்னா கரண்ட் இஸ் பை பை 2 பிஹைண்ட். இந்த கிராஃப் இஸ் பேசிக்லி காஸ் ஒமேகா டியோட கிராஃப். திஸ் இஸ் E naught sin omega t. Okay guys, wait, just a minute guys, just a second. அப்படியே லைவ்ல இருங்க, just a second. I think there is a small glitch மாதிரி, ஒரே நிமிஷம் இருங்க.
ஒரே நிமிஷம் guys, ஒரே நிமிஷம், just give me a minute. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம் கைஸ் நம்ம. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாமா? பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்கியூட். போன இது நான் காட்டுனது வந்து was for pure capacitance circuit. இது pure inductance circuit. அதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் how is it இதுன்னு. இதுதான் இதோட டயக்ராம். சரியா? This is how it changes. See, current is lagging behind னா it is behind by pi by 2. okay, அதே மாதிரி தான் phasor diagramல. See, phasor diagramல how much ever ahead you are, அவ்வளோ anti clockwise your in the basically this line, இந்த லைன் வந்து it will be more. சரியா? இந்த லைன் வந்து எவ்வளோ ஆன்டி கிளாக் வைஸாக இட் இஸ் மோரோ அவ்வளோ இட் இஸ் அஹெட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேஸ்ன்னு அர்த்தம். இதோடது எப்படியும் இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் பை 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 2 இல்லை. ஸோ கரண்ட்டுக்கும் இதுக்கும் இதை எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுடா பேசிக்காக. இது வந்து பை பை 2 இஸ் த phase difference between the current and the voltage because current lags behind the voltage by pi by 2. இங்கேயும் அதே தான், கிராஃபிக்கலாகவும் அதே தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, ஃபேஸர் டயக்ராம்லேயே அதே தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இஃப் எனி ஒன் ஹேஸ் எனி டவுட் ப்ளீஸ் டெல் மீ, இப்போவே சொல்லுங்கள். டவுட் இருக்கா ஏதாச்சும் கைஸ்? புரியுதா எல்லாத்துக்கும்? இதெல்லாம் அப்படியே ஒரு தடவை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தோட கிராஃப் ப்ளஸ் ஃபேஸர் டயக்ராம் ஒரு தடவை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு பதியும் மைண்டில். எதில் வந்து கரண்ட் லாக்ஸ் பிஹைண்ட் வோல்டேஜ், அதில் வோல்டேஜ் லாக்ஸ் பிஹைண்ட் கரண்ட்டு, ரெண்டும் சேமாக இருந்தால் எப்போ ரெசனன்ஸ் வரும் அப்படின்னு. ஓகே, இப்போ பியூர்லி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டுக்கு வரலாம். இதில் என்ன, போன தடவை வந்து வோல்டேஜ் வாஸ் லீடிங் கரண்ட் பை 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 2. இந்த தடவை கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 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 2. ஓகே, இந்த தடவை பேசிக்காக என்னது, E0 sin omega t. இதுதான் ஒரு பியூர் கெப்பாசிட்டன்ஸ் சர்க்கியூட். ஓகே, so V is equals to V0 sin omega t, I is equals to I0 sin omega t plus pi by 2. Yeah, plus pi by 2 because current leads the voltage, current leads voltage by current voltage sin omega t na should be sin omega t plus pi by 2. Okay, இது வந்து capacitive reactance. It's basically the resistance offered by the capacitance. Okay, so அது xc ன்னு நான் ரெப்ரசென்ட் பண்றீங்க, or ஈட்டான்னு சொல்லுவாங்க, ஈட்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் எக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகே, யூ கேன் கால் இட் ஹவெவர் யூ வாண்ட். எக்ஸியை எப்படி டினோட் பண்ணுவாங்க, எக்ஸியை வந்து இஸ் டினோட்டட் பை 1 by omega c is equals to 2 pi f c. சரியா? நான் போன இதில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்லேயே இது பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட் இல்லை, பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட்டில் கரண்ட் லாக்ஸ் வோல்டேஜ் பை 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 2. அதோட நம்ம இதுவும் பார்த்துட்டோம், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் பார்த்துட்டோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லலன்னு நினைக்கிறேன். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் பேசிக்லி ஒமேகா எல். சரியா? ஒமேகா எல் என்ன, ஒமேகான்னு என்ன, பேசிக்காக இட்ஸ் 2 pi f. ஓகே, எல் இஸ் பேசிக்லி இண்டக்டன்ஸ். நம்ம தான் போன சாப்டர்லேயே பார்த்துருக்கோம் இண்டக்டன்ஸ்னு. எஸ்ஐ யூனிட் வந்து ஹென்ரி. ஓகே, 2 pi f எல்னா inductive reactance is directly proportional to frequency. So when there is a graph between inductive reactance and frequency, it is directly proportional. So straight line varudhu, straight line graph. Okay,
I naught is equals to V naught by X eta L. Okay. For DC நம்மளுக்கு தான் தெரியும் DCக்கு வந்து frequency is 0 so inductive reactance will be 0. So whenever you are passing an DC current in, there won't be any inductive reactance basically. So now இதில் என்ன பார்க்குறோம், இதில் வந்து capacitive reactanceல வந்து it's inversely proportional. Capacitive reactance is inversely proportional to frequency. So கிராஃபும் அதே மாதிரி தான் இருக்கும், கிராஃபும் அதே மாதிரி தான் இருக்கும். Capacitive reactance को frequency को graph will be like this. See, it is inversely proportional, so that is the graph. And same தான், it's basically இதோட SI யூனிட்டும் reactance ஓட எல்லா SI யூனிட்டோடதும் it's ohm தான். அது பீக் கரண்ட்டுக்காக இருக்கட்டும் RMSக்காக இருக்கட்டும், we find it in the same manner as we usually find current voltageக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்னவோ அதே தான் current voltage and inductive reactanceக்கும். ஓகே, இதுக்கு வந்து these both are important points, please keep in mind. இதை உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸில் கேட்டிருக்காங்க. டிசி கரண்ட்டுக்கும் ஏசி கரண்ட்டுக்கும், டிசி கரண்ட்டுக்கு there is frequency, okay, sorry, DC கரண்ட்டுக்கு there is no frequency in because there is no change in the direction. Okay, சேஞ்சே இல்லாதனால XL வந்து 0-ஆ இருந்துச்சு. XL என்னது, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். XL 0-ஆ இருந்துச்சு. ஓகே, XL 0-ஆ இருந்தனால என்ன சொல்றது, see, XL was directly proportional to frequency, so frequency 0-ஆ இருந்தனால XL 0-ஆ இருந்துச்சு. பட் இந்த கேஸில் XC when capacitive reactanceல வந்து is inversely proportional to frequency. So frequency is 0 for DC current. So when DC current is passed through DC current is passed through a capacitance, it won't pass ஆகாது. ஏன்னா inductive capacitive reactance is infinity, அவ்வளோ அதிகமாக resistance கொடுக்கும் that capacitance. So when capacitive ஒரு pure capacitance circuit இருக்குதுன்னா அதில் when a DC current is passed, the current won't pass through the capacitor because of this. சரியா, this is an important point. இப்போ இந்த மூணுத்தையும் நம்ம வந்து இந்த ஒரு டேபிள்லேயே நம்ம பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் இந்த டேபிள் தெரியுதா? நோட்ஸ் படித்தா போதும் தாரிகா, நோட்ஸ் படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, each chapter after your lecture I felt easy now. Thank you, super Abhinesh, all the very best. Sir, I'm feeling really happy that you're solving questions. சால்வ் பண்ணிட்டே இருங்க questions. சூப்பர் மிதுன், இதே மாதிரி உங்களுக்கு அவங்க கேட்கலாம். சரியா, அவங்க சர்க்கியூட் வரைஞ்சே ஒரு சர்க்கியூட் கொடுத்துடலாம் இந்த இதுன்னு, அப்புறம் அதுலேயே ஸ்டேட்மெண்ட் வைஸ் அவங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி த ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் when DC is passed through என்னது, AC pass through என்னதுன்னு. ஓகே, will the current pass through this capacitance ன்னு கேட்பாங்க. இப்போ DC அப்போ it won't pass through because of the infinite reactanceனால. ஓகே, ஸோ இது அப்படியே ஜூம் பண்ணுங்க, உங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்கல்ல, ஸோ இதை அப்படியே ஜூம் பண்ணிங்கன்னா, இல்லை நானே அப்படியே ஜூம் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே ஒரு ரிவிஷன் தான், பியூர் ரெசிஸ்டன்ஸ், பியூர் இண்டக்டன்ஸ், பியூர் கெப்பாசிட்டன்ஸ். வோல்டேஜ் சப்ளை மூணுக்குமே we are giving it as V0 sin omega t. கரண்ட் வந்து ரெண்டுக்குமே V0 and இது because there is no phase difference. phase difference இது ரெண்டுக்கும் 0. இது வந்து for pure inductance current lags by pi by 2. In pure capacitance current leads by pi by 2. okay, பீக் கரண்டோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இட்ஸ் யூஸ்வலி த சேம் வே. சரியா, இங்கே XL க்கு பதிலாக we have given it as omega L. இங்கே வந்து
we are given xc என்னது xc வந்து or eta c is basically 1 by omega c. Okay, omega என்னது xc is equals to 1 by 2 pi f c. Okay, சூப்பரா. இப்போ இம்பிடன்ஸ் பார்க்க போறோம். இம்பிடன்ஸ்னா என்னது? இம்பிடன்ஸ் தான் பேசிக்கா the reactance எவ்வளோ என்ன சொல்றது resistance the circuit is offeringங்கிறது. Resistance offered by the circuit V0 by I0 is equal to R. Okay, V0 by I0 is equals to omega L is equals to XL. சரியா? பேசிக்கா if they are asking us to find the impedance and they are giving current and இதுன்னா அவங்க எந்த மாதிரி வேணாலும் question கேட்கலாம். See, they can give you the value of V0 I0 and they can ask you the value of inductance, or they can ask you the value of frequency. They can give you they can and omega or value கொடுத்து they can ask you the value of capacitance. See, we already know that V0 by R is equals to I, V0 by XL is equals to I0. So in the case la V0 is equals to V0 by I0 is equals to another by omega is equals to L, or V0 by I0 into omega is equal to 1 by C வரும். அது அப்படியே இன்வர்ஸ் பண்ணீங்கன்னா I0 by V0 omega is equals to C. Okay, so basically they can ask you anything with regard to this. Okay, the impedance usually we denote as Z. R the resistance, இது inductive reactance and capacitive reactance. Reactance is basically the resistance offered by the circuit. இப்போ capacitive reactance வந்து ஒரு pure capacitance circuit வந்து நம்மளுக்கு இதாகிறது ப்ரொடியூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ். பியூர் இண்டக்டிவ் சர்க்கியூட்டில் வந்து இட் இஸ் த eta L. ஓகே, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இதில் வந்து இட்ஸ் 0, இதில் வந்து V leads I by plus pi by 2, இது minus pi by 2. ஓகே, இதுதான் ஃபேசர் டயக்ராம். ஃபேசர் டயக்ராம் இதில் வந்து there is no phase difference. So V and I are in the same direction, but magnitude of V is greater than magnitude of I. அதனால தான் இந்த the length of the arrow of V is more than length of arrow of I. ஓகே, இதில் வந்து the வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது என்ன சொல்கிறது பை பை 2ங்கிறனால V மேலே இருக்குது, I இப்படி இருக்குது. இதில் எப்படி இருக்குது கரண்ட் லீட்ஸ் இல்லை, ஸோ வோல்டேஜ் கீழே இருக்குது. ஸோ வோல்டேஜ் இஸ் லேகிங் பை 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 2. வேரியேஷன் ஆஃப் impedance with respect to frequency. இதில் there is no change in frequency இல்லை, resistance there is no relation of resistance with frequency. ஸோ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகாது. இதில் என்ன ஆகுது, inductive reactance is directly proportional to frequency நம்மளுக்கு தெரியும். ஸோ இட்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வருது, இதில் நம்மளுக்கு ஒரு கர்வ் வருது. பிகாஸ் capacitive reactance is inversely proportional. இது directly proportional, அது inversely proportional. ஓகே, அவ்வளோதான். மற்றதெல்லாம் இட்ஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட். கெப்பாசிட்டிவ் சஸ்பெக்டன்ஸ் எல்லாம் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சீரீஸ் LR சர்க்கியூட். ஓகே, இதை முடிச்சுட்டு வேணால் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் LR இருக்குது, RC இருக்குது. ஓகே, இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு இதையும் முடிச்சிடலாம், பவரையும். LCRக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். ஓகே, LR சர்க்கியூட்டில் வந்து there is both இந்த சர்க்கியூட்டில் வந்து there is an inductor as well as a resistance. சரியா? அப்போ என்னாகும், இதில் வந்து in case of a resistor, only pure resistance வந்து there was no phase difference between voltage and current இல்லை. ஸோ இதில் it will be same. இதில் in case of inductor
இண்டக்டன்ஸில் வந்து voltage was leading current by I. ஸோ இதில் π/2 இருக்கும். ஸோ I lags behind current by phi. இப்போ டோட்டலாக எவ்வளோ லேக் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஃபைன்னு சொல்கிறோம் பிகாஸ் திஸ் இஸ் நாட் பியூர் இண்டக்டன்ஸில். ஸோ பியூர் இண்டக்டன்ஸில் இட் வாஸ் லேகிங் பை π/2. பட் இன் கேஸ் ஆஃப் காம்பினேஷன் எல்லார் சர்க்கியூட்டோட காம்பினேஷனில் விக்கும் ஐக்கும் lag வந்து இஸ் a lag of a phase difference of phiன்னு சொல்கிறோம். ஓகே, இது வந்து வோல்டேஜ் டியூ டு இந்த ரெசிஸ்டரில் வோல்டேஜ் அக்ராஸ் இது இண்டக்டர். இது ரெண்டுக்கும் நம்ம வந்து வெக்டர் ப்ராடக்ட் எடுத்தோம்னா, இதனால தான் வெக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த வெக்டர் ப்ராடக்ட் எடுத்தோம்னா வில் ஃபைண்ட் த விநெட் தான் இந்த டோட்டல் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு தெரியும் ரெண்டுக்கும் 90 டிகிரிஸ், விஆருக்கும் விஎல்க்கும் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் விஆர் ஸ்கொயர் ப்ளஸ் விஎல் ஸ்கொயர். ஓகே, கரண்ட் வந்து இட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த விஆர். சரியா? ஏன்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் இதுக்கும் we have some kind of phase difference. V netக்கு we have 5. Okay, so we are denoting this as basically in the LR circuit வந்து we are denoting the voltage as V0 sin omega t and I0 sin omega t minus 5 because current lags voltage by 5. Okay, net impedance இது net impedance ஓட net impedance னா என்ன? நம்மளுக்கு வந்து we are getting an impedance due to the pure ரெசிஸ்டர்னாலையும் கிடைக்குது, இண்டக்டர்னாலையும் கிடைக்குது. ஸோ இண்டக்டர்னால we are denoting it as XL and ரெசிஸ்டர்னால we are denoting it as R. Okay, so when we are graphically representing this, என்ன நம்மளுக்கு கிடைக்குது? we are getting a net impedance. இந்த net impedanceக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் இருக்கிற ஆங்கிள் தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். பேசிக்லி இட் வாஸ் த சேம் வேல்யூ தட் வி இதில் நம்மளுக்கு கிடைச்சது இல்லை, V0க்கும் விஆருக்கும் இருக்கிற ஆங்கிள் அதே தான் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ tan phi இஸ் ஈக்குவல்ஸ் டு XL பை ஆர் eta L by R. ஓகே, இப்போ இம்பெடன்ஸ் என்னது? நெட் இம்பெடன்ஸ் நம்ம வந்து வெக்டார் ப்ராடக்ட் எடுத்தாலும் we are getting it. சரியா? வெக்டர் ப்ராடக்ட் இன் த சென்ஸ் வெக்டர் அடிஷன். சரியா? நான் ப்ராடக்ட்னா நீங்கள் உடனே கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு போயிருக்காங்க, இஸ் வெக்டர் அடிஷன். அடிஷன் பண்ணாலும் we are getting the net impedance. சரியா? இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு எல்ஆர் எல்சி சர்க்கியூட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து பீக் கரண்ட் பீக் வோல்டேஜ் ஒரு ஐஆர்எம்எஸ் கரண்ட் ஐஆர்எம்எஸ் வோல்டேஜ்னா we can find it as I0 by V0 by Z or IRMS is equal to VRMS by Z. Okay, இப்போ சீரீஸ் ஆர்சி சர்க்கியூட்டுக்கு வந்துடுறோம். சீரீஸ் ஆர்சி சர்க்கியூட்டில் என்னது? ஆர்சி சர்க்கியூட்டில் there is both capacitance as well as resistance. சரியா? நம்மளுக்கு தான் தெரியும் கெப்பாசிட்டன்ஸோட கேஸில் வந்து voltage lags or current leads voltage by π/2 and நம்மளுக்கு தான் as usual நம்ம இதில் வந்து both are in the same phase. ஓகே, in case of resistance. ஸோ நம்ம கிராஃப் இப்படி வரும், VR இப்படி, VC இப்படி. ஓகே, ஸோ நம்மளுக்கு V net இப்படி வரும். ஆல்ரைட், அதே தான் நான் அங்கே வரைஞ்சி காட்டியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு V net V வெக்டார் அடிஷன் பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும். அண்ட் this is the phase difference between the current and the voltage. So this is what you will get. Okay, V0 sin omega t or I0 sin omega t plus 5. Okay, net impedance oda value adhe dhaan. So how it was similar to how we found it for that. Just inga enna change na eta c is equal to என்ன சொல்றது, eta c we are representing இப்படி and r இப்படி. ஏன்னா இதில் voltage is lagging இல்லை because of the capacitance. So we are representing this as இதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்தோம். இதில் நம்ம இந்த கிராஃப்னால we can find tan. This is basically the phase. சரியா? ஃபேஸோட வேல்யூ இதை கண்டுபிடிச்சா we'll know how எவ்வளோ lag ஆகுதுன்னு. is equals to eta c by r. So we can use it to find I0 V0 and IRMS VRMS. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இப்போ
Guys, like the stream, guys. Whoever is here, please like the stream. Okay. இது அப்படியே we are going to see the summary. இப்போ நம்ம பார்த்ததோட summary அப்படியே பார்க்க போகிறோம். சரியா? RL சர்க்கியூட்க்கும் RC சர்க்கியூட்க்கும் LC சர்க்கியூட் வந்து usually we see it in as LC oscillation. சரியா? So in case of LR or RL circuit, I current is same in the resistance and circuit. எல்லாத்துலயுமே current same தான். சரியா? The passing current is the same. Okay. இதுல phasor diagram தான் important. Phasor diagram என்ன சொல்லுது? Phasor diagramல வந்து in case of RL வந்து the current lags the voltage by 5. சரியா? இதுல என்ன ஆகுது? The current leads the net voltage by 5. இதுதான் net voltage. இதுல இது net voltage. Okay. LC circuit it is different because VL is leading the current by pi by 2. VC is leading the current by lagging the current by pi by 2. So it depends on the difference between VL and VC. Okay. Phase difference between V and I என்னது? Phase difference between V and I வந்து pi by 2. 0 to pi by 2 என்ன வேணாலும் இருக்கலாம் இந்த கேஸில். இதில் வந்து V lags I difference வந்து minus pi by 2 to 0 என்ன வேணாலும் இருக்கலாம். Impedance Z is equals to root of R square plus L eta L square. அதில் வந்து Z is equals to root of R square plus eta C square. Okay. இதுதான் நம்மளுக்கு தெரியும். We already know X. See, because of this equation, we are getting this graph basically. இதில் we know omega square L square வரும். அப்புறம் F square, the square root of all of that, we are getting the graph of impedance versus frequency. I won't say this is not that important, but you can keep it in mind. சரியா? Average power. Average power எதனால important? It is important because of the power factor. Power factorல questions can be asked. சரியா? So நம்ம வந்து கரண்ட்டுக்கு வந்து we can't find நம்ம instantaneous power நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், or we won't find any like எப்படி சொல்றது நார்மல் any ஒரு டைம்ல. We usually find the average of the power. Average of the power is calculated by VRMS into IRMS cos phi. சரியா? Phi is the phase difference between the current and the voltage. Alright. Power factor என்னது? Power factor is cos phi is considered as power factor. Phi the we all know the see, if we take this graph, see, this is resistance, this is the net impedance. சரியா? This can be anything. சரியா? This can be eta L or eta C, whatever. Eta C na இந்த பக்கம் இருந்திருக்கும், but just keep it in mind. This can be eta L or eta C. This will be the phi. Phi cos phi ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இது வந்து it can be eta C. Okay. அப்போ இப்படி வந்திருக்கும். But what I'm trying to make a point is, இது ரெண்டுக்கும் it is not dependent on eta L or eta C. It is only dependent on resistance and the total impedance, net impedance. Okay. So net impedance வந்து so cos phi ஓட வேல்யூ is R by Z. Okay. So power factor in case of இதிலே 3 கேஸ் இருக்குல்ல நம்மளுக்கு, pure resistance circuit, pure inductance circuit, pure capacitance circuit, or LC LR அந்த மாதிரி. So pure resistance circuitல வந்து phi 0 னா cos 0 என்னது? cos 0 1. So average power வந்து VRMS is equals to IRMS. Okay. In case of pure L or pure capacitance circuitல வந்து இதுல வந்து current lags voltage by pi by 2. So எந்த கேஸா இருந்தாலும், இந்த கேஸா இருந்தாலும், இந்த கேஸா இருந்தாலும், the phase difference is pi by 2 or 90. Okay. Cos pi by 2 என்னது? cos 90 or cos pi by 2 is 0. So average power will be 0. LR circuitல என்னது? cos phi is R by Z. இதுலயும் R by Z தான். It is irrespective, it is R by Z. Because of these two graphs. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதான் அப்பவே வரைச்சு காட்டியிருந்தேன். So R by Z தான். Because adjacent by hypotenuse எடுக்கிறோம்.
ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வில் கண்டினியூ வித் த ரெஸ்ட். ஓகே, ஒன் ஸ்மால் பிரேக் கைஸ். ஒரு 5 minutes break. We'll be back at 9 o'clock. Okay. அப்புறம் எல்சி சர்க்கியூட் பார்த்துடலாம். எல்சிஆர் பார்த்துடலாம். பிரேக் இது இல்லையா? ஃபஸ்ட்டு இதுதான் இருந்துச்சு. கேட்கணும்னு நினைக்கிறேன். யூஆர் ஆன் லைவ் ஹரிஷ்குமார். கேட்கும். என்ன பேசுறதுன்னா பேசு. நீங்கள் ஏதாச்சும் பேச விரும்புகிறீங்க? அதெல்லாம் எதுவும் பேச விரும்பலப்பா, நீ பேசுப்பா. எதுவும் இருக்காங்களான்னு தெரியல. இருக்காங்க 9 பேர் பார்த்துட்ருக்காங்க. ஹாய் காய்ஸ், ஹாய் அண்ணாஸ், ஹாய் ரீனா. ஏதாச்சும் டவுட்டு, ஏதாச்சும் உங்களுக்கு
வேணும்னா சொல்லுங்கள், ஏதாச்சும் கேட்கணுன்னா சொல்லுங்கள், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். சொல்லுங்கள் கைஸ், கமான் கமான், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். அதை நீ பிரேக் வரதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். பிரேக்கு நம்ம எடுக்க வேண்டியதாக போச்சு. நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா லைட்டாக ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஆக தான் செய்யும். காஃபி குடிங்க. காஃபிலாம் இல்லை உனக்கு, வேணா தண்ணி தரேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க கைஸ்? கமான், இது பெருசு பண்ண முடியுமா? இருக்கும், வேற ஸ்க்ரீனில் பார்ப்போம். மாறிடுச்சு சீன் ஒரு சீனாக இரு. பிளாக்கு கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இல்லை? சரி, ஓகே ஓகே, டன். சீன். ஏய் ஹரிஷ்குமார், சொல்லுங்க கைஸ், கமான் கமான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்க, நாங்கள் 2 பேருமே ஆன்சர் பண்ணுறோம். நான் இப்போ சொன்னேன் அண்ணா, இந்த 1 மந்த்க்கு எப்படி ரிவைஸ் பண்ணுறது? டைம் மேனேஜ் பண்ண முடியல. கஷ்டம்தான், ஒத்துக்கிறேன். நானும் அதே இடத்துல தான் இருந்திருக்கேன். ஸோ ஐ கேன் டோட்டலி ரிலேட். சரியா? ஸோ சி, பயாலஜி 360 மார்க்ஸ்க்கு வருது. சரியா? ஸோ நீங்கள் அதுக்கு இருக்கிறதுலே அதிகமான டைமை விட நீங்கள் ஆல்ரெடி அது ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, யூஆர் ஸ்கோரிங் மோர் தென் 330 320 மார்க் டெஸ்ட்லன்னா அவ்வளோ டைம் நீங்கள் கொடுக்கணுன்ற இது இல்லை. பட் அதர்வைஸ் நீங்கள் இந்த 1 மந்த் இஸ் பேசிக்லி வெரி க்ரூஷியல். சரியா? ரொம்ப படிக்காதவங்க கூட 1 மந்த்தில் நிறைய படித்து வர்ற ஆளுங்களாக இருக்காங்க. ஸோ 1 மந்த்து நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் ரிசல்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி படித்ததோ படிக்கலையோ ஓகே. ஸோ படிச்சிருந்தீங்கன்னா அதை எப்படி இன்னும் மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு, அதை உங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் படித்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கம்மியான டைம் கொடுங்க. இப்போ மற்ற தெரியாத சாப்டர்ஸ் எல்லாம் இப்போ சுத்தமாக தெரியல, இல்லை நான் படிக்கவே போகிறது இல்லைன்னு சில பேர்லாம் சில சாப்டர்ஸ்லாம் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு வச்சுருப்பேங்க. நானும் அந்த மாதிரி வச்சுருந்தேன், ஒரு 2 சாப்டர்ஸ் வச்சுருந்தேன். நானும் வச்சுருந்தேன் அந்த மாதிரி. அந்த எதுவும் கடைசி அந்த இதெல்லாம் ஆர்கானிக்கில் அந்த இதெல்லாம் வரல, ஏல்டால்ஸ் மெத்தடு, அதெல்லாம். கெமிஸ்ட்ரியில் எதுவுமே விட்டு வைக்கல. ஃபிசிக்ஸில் வேணா ஒரு 10 சாப்டர் விட்டேன். 10 சாப்டர் விட்டியா? ஆமாம், ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். சரி ஓகே பார்த்துப்போம். ஆனால் இவங்க அந்த மாதிரி விட முடியாதுல்ல, இவங்களுக்கு ஒன்றும் காம்படிஷன் அதிகம். ஸோ நீங்களாம் விட முடியாது கைஸ். ஸோ நிறைய இது என்ன சொல்கிறது, கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், எல்லா சாப்டர்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இருந்தப்போ செக்ஷன் பியும் இருந்துச்சு, இந்த தடவை செக்ஷன் பியும் கிடையாது, உங்களுக்கு ஒரே செக்ஷன் தான். 45 கேள்வி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணணும் தெரிஞ்சு அட்டென்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்குன்னு எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் மார்க்கிங்ல போயிடாதீங்க. சரியா? எது நீங்க ஷியோரா இருக்கீங்க, இல்லை நான் இதுக்கு கெஸ் ஒர்க் பண்ணா அதிகமாக இருக்குது, சான்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு மார்க் வர்றதுக்கு, இல்லை ஒரு 2 ஆப்ஷன் எனக்கு தெரியுது, 2த்துலேருந்து எதுவும் ஒன்று இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ரிவைஸ் பண்ணுறதுக்கு 2 hours ஆகுதுண்ணா, ஒரு சாப்டருக்கு அவ்வளோ. நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு 2 hours ஆகுதுன்னா ரிவைஸ் பண்ணுங்கள். அதை இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுறப்போ 1.5 hours ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3rd or 4th ரிவிஷனில் அது டைம் கம்மி பண்ணிகிட்டே வாங்க. சரியா? அப்புறம் நீங்கள் டைம் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் நீட் எக்ஸாமினே வச்சுக்கோங்க, நீட் எக்ஸாம் உங்களுக்கு 3 மணி நேரத்துக்குன்னு வைக்கிறான். சரியா? இப்போ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஆகக்கூடாது. சரியா? இதுவும் ஆகக்கூடாது. ஆனால் ஆச்சு, உங்ககிட்ட 2 மணி நேரம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் ஓஎம்ஆரை மாற்றுறான், இல்லை உங்களுக்கு செட்டு எதுவும் மாறிடுச்சு, ஓஎம்ஆருக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது, 2 hours தான் இருக்குது. இப்போ என்ன நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க? அவன் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா, யூ வில் ட்ரை யுவர் பெஸ்ட் டு கம்ப்ளீட் த பேப்பர் இன் 2 hours உங்கள் பெஸ்ட்டுக்கு. ஸோ கீப் யுவர் மைண்ட் டிசைன், அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த ஒரு சாப்டர் எடுத்துட்டேன்னா 1 hourக்குள்ளே நான் என்ன படிக்கிறேனோ அதுதான். சரியா? அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 hourக்குள்ளே நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கனாலே யுவர் மைண்ட் வில் ஒர்க் டுவர்ட்ஸ் 1 hour தான் இருக்குது, இதுக்கப்புறம் நான் எதுவும் இந்த சாப்டரே நான் படிக்க முடியாது. ஸோ டக்குன்னு யுவர் மைண்ட் வில் ஒர்க் டுவர்ட்ஸ் கம்ப்ளீட்டிங் த சாப்டர், ஆர் அட்லீஸ்ட் இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் கம்ப்ளீட், எதெல்லாம் இருக்கிறதுலே தெரியாதோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இட் வில் ட்ரை. ஓகேவா?
இது ஏன்டா தனியா? Going to 12th, I didn't study 11th properly. Can I pass NEET? You can ace NEET. இன்னும் 12th தானே இருக்கீங்க. You still have 1 year left. 1 year is more than enough. சரியா நந்தினி? You can easily crack NEET. பரவாயில்லையே 11th படிக்கிறவங்களாம் வந்திருக்காங்க. 11th படிக்கிறவங்கெல்லாம் யூ கேன் ஈஸிலி கிராக் நீட் நந்தினி. சூப்பர். நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீட்டை பற்றி இப்போலேருந்தே யோசிக்கிறீங்க, எங்கள் சேனல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்டில் நீட் தான் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக கிராக் பண்ணுவீங்க. 12th முடிச்சு தான் நீட் ஐடியாவே வந்தது எனக்கு. நிறைய பேர்த்துக்கு அப்படியும் வரும். ஆனால் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியலை அண்ணா. மேஜர் சாப்டர்ஸாவது முடிச்சுட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் வந்து 1 டேக்கு பயாலஜி எப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது, சாப்டர் வைஸ் படிங்க. ஒரு 2-3 சாப்டர் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 hours நீங்கள் பயாலஜிக்கு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்படி ஐ டோன்ட் நோ நீங்கள் உங்கள் டேயை நீங்கள் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறீங்கன்னு, எது உங்களுக்கு இருக்கிறதுலே வீக்குன்னு. ஃபிசிக்ஸ் தான் இருக்கிறதுலே வீக்குன்னா கிவ் இட் 5 hours or 6 hours per day. 5 hours வச்சுக்கோங்க, ரொம்பவும் அதிகமாக டைம் கொடுக்க வேண்டாம். சரியா? 4 to 5 hours இதுக்கு வச்சுக்கோங்க. 4 hours கெமிஸ்ட்ரி கொடுங்க. பயோ ரொம்ப ஈஸியாக இருக்குது, யூ கேன் ஈஸிலி ஸ்கோர்னா 2 hours வச்சுக்கோங்க. பயோ 2.5 hours to 3 hours. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் மாக் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க. அட்லீஸ்ட் 3 days once 4 days once ஒரு மாக் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஓகே, அதுவே நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி தட் இஸ் இட் செல்ஃப் அ சோர்ஸ் ஆஃப் சால்விங் கொஸ்டின். சரியா? இப்போ என்ன உங்களுக்கு வந்து 40, இப்போ எவ்வளோ டேஸ் இருக்குது பாக்கி? இப்போ இன்னைக்கு என்ன 29th இல்லை, ஹார்ட்லி யூ ஹேவ் 35 days லெஃப்ட்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 35 days லெஃப்ட்னா 35 daysக்கு 1800 கொஷின்ஸ். அது நீங்கள் வந்து 30 days தான் சால்வ் 30 daysல 4 days ஒன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா கூட யூ வில் பி ஏபிள் டு சால்வ் அரவுண்ட் 7 to 8 மாக் டெஸ்ட் சால்வ் பண்ணுறீங்கன்னா 8 into 180 போட்டுக்கோங்க கொஷின்ஸ். சரியா? தட் இஸ் க்ளோஸ் டு அரவுண்ட் 1440 கொஷின்ஸ். சரியா? 1440 கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. புரியுதா? ஸோ 1440 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா சி த அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் யூ ப்ராக்டிஸிங். அதுலேருந்தே நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. உங்கள் 1440 ப்ளஸ் ஆல் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது ப்ளஸ் நீங்கள் இந்த பீரியடில் என்னென்ன நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் சேர்த்தி. ஸோ ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ் வந்து வில் ஹெல்ப் யூ டு சால்வ் தோஸ் 180 கொஸ்டின்ஸ். ஓகே, அது ஒன்லி ப்ரொவைடட் நீங்கள் வந்து நீங்கள் கொஸ்டின்ஸில் மார்க் டெஸ்ட்லாம் எழுதுறீங்கல்ல, உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் என்னன்னு தெரியணும். நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ, நான் வந்து மார்க் டெஸ்ட்லாம் எழுதின காலத்தில் நான் எப்படி சொல்கிறது, ட்ராப் இயருக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்து பார்க்கவே மாட்டேன். மார்க் டெஸ்ட் எழுதுவேன், மார்க் கம்மியாக வந்துச்சுன்னா அவ்வளோதான், அது அப்படியே தூக்கி போட்டு அடுத்த வேலை, அந்த மாதிரி இருந்தேன். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. சரியா? ப்ளீஸ். மேக்ஸிமம் எல்லாரும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. டெஸ்ட் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எங்கன்னே அவங்களுக்கு தெரியாது, கொஸ்டின் பேப்பர் கூட ஞாபகம் இருக்காது. சரியா? தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அண்ட் ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுங்க, ஆன்லைனில் எழுதாதீங்க. ஆன்லைனில் எழுதுனீங்கன்னா லைக் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சிமுலேட்டிங்காக இருக்காது இல்லை, அவங்க சேமாக இருந்தால் உங்களுக்கு இட் வில் பி மோர் ரியலிஸ்டிக். பண்ணுறப்ப தான் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும், இல்லாட்டி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எக்ஸாமில். நீங்கள் போய் எழுதையில் உங்களுக்கு பப்ளிங்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் பபிள் பண்ணிகிட்டே இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் பி மோர் எஃபிஷியன்ட். ஓகே, and I'm not able to do more MCQs for physics, but I'm doing more MCQs, not able to get more than 100 marks. எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது? 100 மார்க்ஸ் எடுக்கிறீங்க, 100 மார்க்ஸ் எடுக்க முடியல, பட் யூ ஸ்டில் ப்ராக்டிஸிங் ஸோ மெனி MCQs. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஃபஸ்ட்டு. சரியா? டோன்ட் ட்ரை வெரி ஹை லெவல் கொஸ்டின்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஹை லெவல் கொஸ்டின்ஸோ இல்லை ஜெஇ கொஸ்டின்ஸோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா you'll feel like you're solving so many questions but it won't be relevant. சரியா? இப்போ கேட்குறது வந்து ரொம்ப ஈஸியாக கேட்குறான் நீட்டில், ப்ளஸ் ஆல் ஃபார்முலா பேஸ்டாக தான் கேட்குறான் நீட்டில். ஓகே, ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களோ இட் ஷுட் பி ரெலவெண்ட் டு வாட் தே ஆஸ்க் இந்த எக்ஸாம். சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து டஃபாக சால்வ் பண்ணக்கூடாது. எந்த லெவலில் எக்ஸாம் வருதோ அதே லெவலில் தானே சால்வ் பண்ணால் தானே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், அது சிமிலர் டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், மாக் டெஸ்ட் சால்வ் பண்ணுங்கள். சரியா? And major to improve in physics,
யூ ஷுட் நோ வேர் யூஆர் லேக்கிங். சரியா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன் வரல, இல்லை உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷனில் வீக்காக இருக்கீங்கன்னா ட்ரை டு மேக் த பார்ட்ஸ் ஸ்ட்ராங். சரியா? அதுலேயே சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷி இந்த அது என்னது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் அந்த சாப்டர் விட்டேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அப்புறம் வெலோசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், இதெல்லாமே கேட்குறான் அவன். சரியா? இதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் வருது. போன இதுலேயும் என்னாச்சு நீயும் வர மாதிரி வைக்கிறேன். சரியா? ஸோ வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ்லேயும் போன தடவை இருந்துச்சு, நிறைய தடவை கொஸ்டின்ஸ் வந்துச்சு. சரியா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபுல் சாப்டர் நீங்கள் படிக்காட்டியோ ட்ரை அண்ட் அனலைஸ் எங்கே வந்து இருக்கிறதுலே அதிகமாக கொஷின்ஸ் வருது ஃப்ரம் தட் சாப்டர். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் புக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும், ஐ ஒன்ட் நேம் எனி பிராண்ட். சரியா? எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கும் ஒரே மாதிரி தான். அதுலேயே அவன் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பான் எல்லா சாப்டர்லேயும். இப்போ இதில் என்ன ஃபைண்டிங் ஐ ஆவரேஜ், டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஒரு தனி செக்ஷன், ஒரு 10-15 கொஷின் இருக்கிறதுலேயே எதில் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அதோட கான்செப்ட் அண்ட் ஃபார்முலான்னு எப்படி அதை அப்ளை பண்ணுறதுன்னு. ஒரு சாப்டர்லேயும் மேஜர் சங்க், மேஜர் கான்செப்ட்லேருந்து அவன் எதில் கொஷின் கேட்குறானோ அதை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னாலே யூஆர் குட் டு கோ. ரொம்ப ரேராக ஒரு இடத்துலையும் ஒரு சாப்டர்லேருந்து ஒரு ரேர் லைக் போன தடவை ஒரு கொஷின் 2016 கேட்டிருப்பான், இல்லை 2021 ஒரே ஒரு தடவை கேட்டிருப்பான், அதுக்கப்புறம் கேட்டதே இல்லைன்னா ஜஸ்ட் அது ஒரு தடவை பாருங்கள். பட் எது கான்ஸ்டண்ட்டாக கேட்டே இருந்திருப்பான் அதுலேருந்து தான் கொஸ்டின் வரும். சரியா? உங்களுக்குன்னு புதுசாக ஒரு டாபிக் உருவாக்கி கொஷின் வராது, அதே கொஷின் தான் வரும் உங்களுக்கும். அதை நீங்கள் நல்லபடியாக சால்வ் பண்ணிட்டு வரணும். அம்மா பசிச்சது இல்லை சம்திங் ஏதோ தப்பாக டைப் பண்ணியிருக்காங்க. அண்ணா ஒரு 100 மார்க் எடுக்கிற ஃபிசிக்ஸில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் சொல்லுங்கண்ணா. நீங்கள் ஐ டெல் யூ, நான் ஹை வெயிட்டேஜ் தானே. நீங்கள் வந்து என்னோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் சாப்டர் நான் எடுத்திருந்தேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். அந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் நான் இதுதான் சொல்லியிருப்பேன். சரியா? ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பார்ட் 9ன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் லைவ் செக்ஷனுக்கு போய் அந்த செக்ஷனில் போய் பாருங்கள். நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எந்தெந்த சாப்டர் முடிக்கணும் 11th 12th. ஐ திங்க் ஒரு 15 சாப்டர்ஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், 10 to 15 சாப்டர்ஸ். அந்த ஆர்டரில் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. மார்க் டெஸ்ட்டில் 430 தான் வருதுண்ணா. எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு கம்மியாக வருது? எந்த சப்ஜெக்டில் கம்மியாக வருதுன்னு பாருங்கள். பயோவில் ஐ திங்க் வில் பி ஸ்கோரிங் ஹை தான். கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயோவில் ஒரு 300 வந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரியில் ஒரு 60-70 யூஸ்வலாக அந்த டிவிஷன் தான் இருக்கும், 70. அண்ணா ஃபிசிக்ஸில் படித்து மறந்து போகுது அண்ணா, மறக்காமல் எப்படி படிக்கிறது? மறக்காமல் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காது. அப்படியே மறக்காமல் இருக்கிறதுனா ஃபார்முலா ஷீட் ஒன்று எல்லா சாப்டருக்கும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு எல்லா ஃபார்முலாவே அதில் எழுதி உங்கள் பெட்டுக்கு முன்னாடியோ எங்கள் ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடியோ காலையில் நீங்கள் எந்திரிச்சா பார்க்குற மாதிரி எங்கே நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்குமோ அந்த இடத்துல ஒட்டி வச்சுருங்க எல்லா சாப்டர்தும். இல்லை இருக்கிறதுலே டஃப்பாக எது இருக்கோ அதை ஒட்டி வச்சுருங்க. சரியா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சாப்டரோட ஃபார்முலாஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஞாபகமே வர மாட்டேங்குது அப்படின்னா எல்லா ஃபார்முலாஸையும் ஒரு பேப்பரில் எழுதி ஸ்டிக் இட் ஆன் யுவர் வால், ஸ்டடி டேபிள் வால். சரியா? கிளாஸ் போலாமா? எல்லாம் ரெடியா? எத்தனை பேர் இருக்காங்க? 11 தான் இருக்காங்க. இன்னும் 18 பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. வந்துடுவாங்க. எவ்வளோ நேரம் பிரேக் விட்டேன்? 5 நிமிஷம் விட்டுருங்க. சரி பரவாயில்ல, பேசுவோம், நம்ம பசங்க. ஓகே. ரெடினா? அரவிந்த் வி. புதுசாக? ஹாய் அரவிந்த் வி. ரெடினா? உங்கள் இது வாட்ஸ்அப் டிபி வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கேன். சார்ஜ் 1% தான் என்னோட தான். ஆளே வேறு மாதிரி இருக்குங்க. அது என்னது? அது ஆக்சுவலாக ஏதோ ஒரு இதில் இருந்துச்சு, ஒரு மோடில் சும்மா எடுத்து வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ இது யார் சம்மந்தமே இல்லாமல் டிபி இருந்துச்சு, ஆளுக்கும் டிபிக்கும் சம்மந்தமே இல்லையா மாதிரி. என்ன வேணும்? சார்ஜர். ஸ்க்ரீன் மாற்றிட்டுமா?
சரி ஓகே. ஓகே சரி ஓகே கைஸ், எல்சிஆர் சர்க்யூட் பார்த்துடலாம். ஓகே, எல்சிஆர் சர்க்யூட்ல எல்சிஆர் சர்க்யூட்னா என்னது? இது வந்து ஏசி சோர்ஸ். ஏசி சோர்ஸ்னால தான் இப்படி டினோட் பண்ணியிருக்காங்க. there is a change in the direction of the current, okay, and the voltage. LCR circuitல there is both there is all three: inductor, capacitor as well as resistor. Okay, இதுல வந்து மூணு கேஸ் இருக்கு. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. நம்ம நிறைய கேஸ் வரும், பட் we are taking மோஸ்டா இந்த கேஸ் தான் நம்ம எடுக்கணும். இதுல எக்ஸல் ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்? when eta L is greater than eta C. அதுல வந்து when inductive reactance is greater than inductive capacitance, or voltage of the என்ன சொல்றது, inductance ஓட component ஓட voltage is greater than the component of the capacitance. இந்த கேஸ் தான் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ்ல இட்ஸ் ஆப்போசிட் டு தட். capacitive reactance is more and voltage of the capacitance is more. சரியா? இந்த கேஸ்ல என்னது? கேஸ் 3ல they are equal. சரியா? இந்த கேஸ்ல தான் there is resonance. ஓகே, இந்த ரெண்டு கேஸ்க்கும் we are having this kind of a impedance triangular. It's basically vector addition of இது நம்ம triangle of additionலயே பார்த்துட்டோம். you will get a similar graph like this. Okay, இந்த resistance, impedance, this is the net reactance, and this is the total impedance. Okay, so the phi is the angle between phi is the angle between the phase difference is the angle between R and Z. That's why we take cos phi is the power factor as R by Z. So case 1 பார்க்கலாம். case 1ல வந்து eta L is greater than eta C or VL is greater than VC. Okay, அந்த கேஸ்ல என்ன? this is valid for V net. வந்து நான் தான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருக்கேன், ஏதாச்சும் ஒரு V net ஓ V ஓ கொடுத்தானா you will consider it for RMS. Okay, peak or RMS value or instantaneous. Usually you consider it as RMS. Okay, இந்த இடத்துல VL is greater than VCங்கறனால we are subtracting VL minus VC. அதோட இதுதான் இது. see, VL is like this. see, this is current, VC is opposite, VL இப்படி இருக்கு. current lags voltage in case of pure inductance. In case of capacitance it leads voltage by 90. ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கறனால VL greater than VC கேஸ் கன்சிடர் பண்றப்போ we are subtracting it, so totally we get a V net.
V net oda value and current oda value. Okay, so idha adoda graph. VL minus VC இது வந்து VR. Okay, VR idha adoda phasor diagram, and we know tan phi is equals to voltage by resistance. In this case, it is XL minus XC because XL is greater than eta L is greater than eta C. Okay. So, the same formula is applicable for total impedance, which is equal to root of eta L minus eta C the whole square plus R square. Okay. Idilayum I lags behind V by phi. Okay. Yeah. Why I lags behind V? Yeah, eta L is greater than eta C and voltage of the inductor is greater than voltage of the capacitance. Okay. In this case, when eta C is greater than eta L or VC is greater than VL, above we are subtracting VC minus VL plus VR square. Okay. And total impedance, net impedance is equal to eta C minus eta L the whole square plus R square. Okay. And we get that eta, when you are drawing the triangle, impedance triangle, eta C minus eta L is by R. Okay. This is case 3. Case 3 it behaves like a pure resistance. Yeah, eta C and eta L will get cancelled. VR and VL both are in the opposite direction. Phase difference 180 degrees. Eta L and eta C ko phase difference 90 degrees. So the circuit, when eta L is equals to eta C, VR is equal to VL, will be phase difference will be 0. அப்படி இருக்கிறப்போ it behaves like a pure resistance, that is VR and I மட்டும் இருக்கும். So phase difference 0, behaves like a pure resistance circuit. So total impedance will be R. We get the usual formula. நம்ம யூசுவலா நம்ம வந்து pure resistance க்கு ஒரு circuit யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான் we get here also. Okay. Okay, चलो சத்தமா சொல்லுங்க. ஹலோ 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 கேட்கலையா? ஹலோ 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 வாய்ஸ் ஆடிபிளா இருக்குதான்னு சொல்லுங்க guys, come on. I think it's audible. எனக்கு கேக்குது, so that's why. அப்படி வாய்ஸ் கேட்கலன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ கைஸ். சரியா? கேக்குது, இப்போ கேக்குது வாய்ஸ். என்னாச்சு? கேக்குதுன்னு. So I naught is equals to V naught by R, or IRMS is equals to VRMS by R. ரெசோனன்ஸ் அதேதான். ரெசோனன்ஸ் வந்து eta L is equals to eta C. இதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருந்தேன். ரெசோனன்ஸ்னா என்ன பேசிக்கா? Resonance circuit is said to be resonant when the natural frequency of the circuit is equal to the frequency of the applied voltage. Yeah. Natural circuit को resonance இருக்குல்ல, frequency இருக்குல்ல, the natural frequency of the circuit is equal to the frequency of the applied voltage. So for resonance, both L and C must be present in a circuit. So it should be, first condition வந்து L and C, both inductor and a capacitor should be present in the circuit. சரியா? Resonant frequency la condition is eta L is equal to eta CR. Okay, that to equal irukonu. namakku eta L oda formula theriyum, omega naught L. Omega naught வந்து நம்ம வந்து resonant frequency consider பண்றோம். சரி, resonant இது நம்ம resonant angular velocity consider பண்ணிட்டோம்னா omega naught L is equals to omega naught by 1 by omega naught C. நம்மளுக்கு eta L ஓட eta C ஓட வேல்யூ தெரியும். So omega naught is equal to 1 by root LC. F naught ஓட வேல்யூ வந்து you know omega naught is equals to 2 pi F naught. Okay, so F naught is equals to 1 by root of 2 pi root of LC. Okay, power factor is equals to, in the case la enna power factor, because phi is 0, there is no phase difference. Phi is 0 ங்கறனால power factor cos phi will be 1. Okay, so average power in this case will be
IRMS into VRMS. இப்போ நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்னா பேசிக்கா என்ன? சி இப்படி ஒரு there will be a metal like this around which coils will be bound. Okay, இது வந்து நம்ம பிரைமரியா கன்சிடர் பண்றோம், இதை நம்ம செகண்டரியா கன்சிடர் பண்றோம். Okay, this is primary and this is secondary. Okay, so when we are passing some current, this has n number of turns. Okay, secondary coil has ns number of turns. Okay, this has np number of turns, that has ns number of turns. See, if we want to step up, so suppose this is the voltage vp, this is the voltage vs, and the current passing through is is and ip. Okay, so if we want to increase the current or voltage passing through this transformer, now we increase it. நம்ம அடுத்ததுல பார்க்க போறோம். ஓகே, ஒரு நிமிஷம். இப்படி நான் சொன்னேன்னா I don't think it will be easy to understand. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் என்னன்னு பார்க்கறோம். Transformer is a device that transforms voltage from one to another, greater or smaller value. சரியா? voltage வந்து it either gives it to a greater value v, increased v dash, or decrease பண்ணோம். See, we either increase the voltage or decrease the voltage. இப்போ நம்ம வந்து voltage, initial voltage வந்து vp ஆ இருந்து, if vs is to be greater than vp, then it is a step up transformer. Step up transformer. Okay, if vp is greater than vs, அப்படின்னா என்ன? We are basically decreasing the voltage. இது வந்து step down transformer. Okay, transformer only works for AC current, and it is based on what principle in கேட்கலாம் உங்ககிட்ட. Okay, so transformer is based on the principle of mutual inductance. Okay, I think it's based on the principle of mutual inductance. Okay, போன இதுலயே நம்ம பார்த்திருந்தோம் mutual inductance. So இதுதான் நமக்கு வந்து primary voltage தான் நமக்கு தெரியும். See, we already learned in the previous class mutual inductance EMI ஓட class. அது பார்த்திருக்காட்டி please go and watch it. இது இன்னும் better you will be able to understand. Okay, so voltage is given by change in magnetic flux. Okay, rate of change of magnetic flux is given as voltage. So change agarappa, this is basically denotes the direction. Direction is given by enna law? Lenz law dana? Lenz law. Okay, so minus d phi p by dt or np by phi by dt. Okay, so basically we are getting the formula as ep is equals to minus np by d phi by dt. Similarly, for the potential, secondary potential is given as minus of ns. Ns is basically, n is denoted as number of இது என்ன சொல்றது, number of coil turns. Number of turns. Okay, is given as number of turns. So it is a secondary coil la வந்து number of turns ns. So the voltage is given by minus ns d phi by dt. Okay, so we denote this is always true. See, உங்களுக்கு transformersல if they give you the voltage due to voltage in the primary voltage, primary coil voltage
and secondary coil voltage illa primary coil oda voltage secondary number of turns in the secondary என்ன சொல்றது secondary coil na you will be able to and primary coil na see if they give any of these three values you will be able to find the fourth value. So you can easily remember this because the potential derived is directly proportional to the number of turns. All right, புரியுதா எல்லாருக்கும்? எல்லாத்துக்கும் புரியுதா? So this will be always applicable. ES by EP is equals to NS by NP. All right. If 100% efficiency, see efficiency na enadhu basic efficiency na there is no loss of power. Seriya power e loss agati it is 100% efficient. Okay, power input is equal to power output. Evlo nama vandu primary coil la kudukramo avlo power the secondary coil la varanum output. Then it is an ideal transformer. நம்மளுக்கு கொடுக்கறதெல்ல ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தா we will keep it in consideration unless they specify that it is non ideal. Find the wastage or efficiency or transformer அப்படி கேட்டா we won't consider, otherwise we will consider it as power input as power output. நமக்கு தான் தெரியும் பவரோட ஃபார்முலா என்னன்னு, it is voltage into current. So EP into EP is basically primary. So primary voltage into primary current is equal to secondary voltage into secondary current. So primary இதுல வந்து it is inversely proportional. Inversely proportional to IP. So we get this formula. ES by EP is equal to IS. Okay. It is given by IP by IS. Okay. ES by EP is given by IS by IP. And this is only considered for ideal transformer. Now, on the formula, EP is equals to NP by ES by. On the formula, this was also applicable. All right. Transformer ratio, this is important. Seriya. Either way, you will be able to know if it's step up or step down. Transformer ratio another. Transformer ratio, it is the ratio of the number of turns in the secondary coil and number of turns in the primary coil. All right. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. If the transformer ratio வந்து greater than 1 இருந்துச்சுன்னா it is a step up transformer. ஏன்னா number of turns in the secondary coil வந்து அதிகமா இருக்குது than the primary coil. So there is an increase in the voltage in the secondary coil. அப்போ நம்ம வந்து கொடுக்கிற வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜ் நம்ம எடுக்கிறோம். So it is a step up transformer னு சொல்றோம். அப்போ வந்து the transformation ratio is greater than 1. NS is greater than NP, ES is greater than EP. தான் சொல்லியிருந்தேன். The voltage increases. IS also is greater than IP. Alright. Similarly, அதுவே K is lesser than 1. When the number of turns in the secondary coil is less, அப்போ என்ன ஆகும்? K is lesser than 1. அது similarly எல்லாமே கம்மியா இருக்கும். Okay. இப்போ நம்ம போறது magnetism and matter. இந்த சாப்டரை டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, எல்லாம் ரெடியா? இது வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் தான் கேளுங்க. ஒரு 2 minutes வச்சுக்கலாம். அப்படியே இதுக்கு ஸ்விட்ச் பண்றேன். ஏதாச்சும் டவுட்னா அப்படியே டக்குன்னு கேட்கட்டும், நான் அப்படியே ஆன்சர் பண்றேன். ஏதாச்சும் டவுட்டா கைஸ்? ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க. ஹரிஷ்குமார் ஃபேன்ஸ்லாம் வராங்க. என்னப்பா ஹரிஷ்குமார் இல்லை வச்சிருக்கேன். நீ ப்ரெசண்ட் சொல்லுங்க கைஸ். இன்னும் ரொம்ப கம்மியாக தான் பாக்கி இருக்குது. 15 ஸ்லைட்ஸ் தான் இருக்குது, முடிச்சிடலாம் நம்ம. லைக் பண்ணிடுங்க. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இல்லையா இருக்குதா? எனக்கு அதில் இல்லை. ஏசியில் நான் வந்து இந்த சிலபஸ் சார்ட் பார்த்தேன். நான் இந்த குரூப்பில் இருக்கேன். நான் அதில் தான் பார்த்தேன். நம்ம NTA ஓட சிலபஸ் அதில் எடுத்து அதில் நான் பார்த்தப்போ ரெக்டிஃபயர் மென்ஷன்டாகவே இல்லை.
ப்ளஸ் நான் நிறைய டாபிக்ஸ் நான் நடத்தினப்போ ஒரே நிமிஷம் ரெக்டிஃபைஸ் இருந்துச்சுன்னா இஃப் யூ திங்க் தட் இஸ் தேர்னா ப்ளீஸ் அதை நீங்கள் முடிச்சிருங்க. ரெக்டிஃபையர் இதில் மென்ஷன்டாக இல்லை. ஐ திங்க் செமிகண்டக்டர்ஸில் வருமா என்ன ரெக்டிஃபையர்ஸ்? Voltage, impedance, resistive circuits, resonance, power in AC circuits, wattless current AC generator இல்ல போ. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஓகே ஓகே. அப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா கைஸ்? கமான். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அதெல்லாம் நம்மளுக்கு இதில் கவர் ஆகிடும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் அதெல்லாம் செமிகண்டக்டர் அதில் தான் வரும். அதில் இருக்கு. அதில் போர்ஷன்ஸில் இருக்கு. அதில் இருக்கு, பார்த்தேன் இப்போ தான். செமிகண்டக்டர்ஸில் இருக்கு. இல்லாமல் நான் ஸ்கூலில் படித்தேன்னா நான் படித்ததில் என்டிஏ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்டிஏ என்ன பண்ணுறதுன்னு தெரில தாரிக்கா. அது அப்படி தான் பண்ணுறாங்க. அண்ணா இந்த டைமில் எவ்வளோ மார்க் இருந்தால் 630 ப்ளஸ் பண்ண முடியும்? நீங்கள் எவ்வளோ மார்க்கில் இருந்தாலும் 630 ப்ளஸ் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டு 390 இருந்தான், நான் 500 இருந்தேன். 2 பேருமே இப்போ 629 தான் இருக்கோம். பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. 2 பேரும் இப்போ ஸ்டாண்ட்லியில் தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், ஹரிஷ் சொல்கிறாரு பாரு. 390 இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்டு இந்த நேரத்தில். ஆனால் கடைசியில் மார்க் வரப்போ 2 பேருமே ஸ்டாண்ட்லியில் தான் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, போடுங்க, எஃபர்ட் போடுங்க. கிவ் யுவர் 100%. சரியா? எக்ஸாம் போகிறப்ப 100%ல நீங்கள் இருக்கணும். டோன்ட் கிவ் அப். சரியா? இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்காகவே டெவலப் பண்ணுங்க உங்கள் லைஃப்பில், நாட் கிவிங் அப்புங்கிறது. சரியா? I'll give you an example. நான் வந்து செஸ் ஆடிட்டு இருந்தேன். நான் ஓரளவுக்கு ஆடிட்டு இருந்தேன் செஸ். சரியா? நான் டோர்னமெண்ட்ஸ்க்கெல்லாம் போயிட்டு ஆடிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுப்பேன்னா, நான் வந்துட்டு ஒரு கேம் ஆல்மோஸ்ட் தோத்துட்டேன். போன ரவுண்டும் தோத்துருந்தேன். சரியா? ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். இந்த ரவுண்டும் நான் வந்துட்டு இது ஜெயிக்கணும்னு போய் ஆடிட்டு இருந்தேன். ஓகே, அப்போது எனக்கு தெரியல எத்தனை பேர்த்துக்கு செஸ் தெரியும்னு. பட் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு பீஸை விட்டுட்டேன். சரியா? பிளண்டர் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். ஓகே, ஆனால் நான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேமும் நான் ரிசைன் பண்ணதில்லை. ஸோ நான் அப்போ கிவ் அப் பண்ணல. எவனாச்சும் என்னை ஜெயிக்கணும்னா அவன் என்னை மேட் பண்ணணும், அது வரைக்கும் நான் ஆடுவேன். ஓகே, ஸோ நான் அப்படியே ஆடிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் அவன் மிஸ்டேக் பண்ணிட்டப்போ நான் வந்து அப்போ எனக்கே நம்ப முடியல, இந்த மாதிரி நான் வந்து சீரியஸாக ஸோ நான் வந்து அப்படியே கிவ் அப் பண்ணாமல் ஆடிட்டு இருந்தேன். ஸோ இது லைஃப்பில் வந்துட்டு இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரின்சிபலாகவே நீங்கள் எடுத்துகிட்டு யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட், நாட் ஓன்லி ஃபார் எக்ஸாம். சரியா? வாட் எவர் இட் மே பி, ஹார்ட் ஒர்க் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் வின்ஸ். சரியா? இந்த டைமில் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இருந்தீங்கனாலே ஒரு ஹாஃப் வந்த பேட்டில். ஏன்னா இந்த டைமில் நிறைய பேர் வில் கிவ் அப் அண்ட் திங்க் ஆஃப் ட்ராப்பிங் திஸ் இயர். சரியா? அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. கேட்டுச்சானே தெரில, நான் மைக் ரொம்ப தூரமாக வச்சுட்டேன். இல்லை அதெல்லாம் நல்லாவே கேட்கும், ரொம்ப பக்கம் எட்டு போகாது, நார்மலாகவே கேட்கும். இப்போ கேட்குதா கைஸ்? ஏஎஸ்எம்ஆர் கொடுக்கலாம். ஓகே, கிவ் அப் பண்ணாதீங்க நீங்க. போகுது அங்கே எதுவும் மாத்தாத, மாத்தல கேட்டுச்சேன்னா இல்லை அதெல்லாம் கேட்கும். சூப்பர் மைக் நான் அவ்வளோ தூரத்தில் வச்சாலே உங்களுக்கு நல்லா கேட்கும். பவர்ஃபுல் மைக் போல இருக்கு. ஓகேவா கைஸ்? வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்லை டக்குன்னு முடிச்சிடலாமா? இன்னொரு 10-15 மினிட்ஸில் நம்ம மேக்னட்டிசம் ரொம்ப சின்னது தான் நினைக்கிறேன். மேக்னட்டிசமில் நான் பார்த்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா, டைபோல் இருந்தது, டைபோல் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட், பார் மேக்னெட் அஸ் அ டைபோல் இருந்துச்சு. அப்புறம் டார்க், பார் மேக்னெட் அஸ் அ டார்க் இருந்துச்சு. மற்றதெல்லாம் எடுத்துட்டான். நம்மளுக்கெல்லாம் இருந்தப்போ ஆங்கிள் ஆஃப் டிப் எல்லாம் இருந்ததுல்ல, ஆங்கிள் ஆஃப் டிப்பு, எர்த் அஸ் அ மேக்னெட், அதெல்லாம் அது எதுவுமே இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சா? ஸ்நாக்ஸ் டைமே இல்லை, இனி போயிட்டு டின்னர் தான் சாப்பிடணும். டக்குனு சரியா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது அப்படியே மாற்றிது. ஓகே,
ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்கோ. மாத்திட்டேன். ஓகே கைஸ், மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் ஒரு சும்மா இன்ட்ரோ மட்டும் கொடுப்பேன். பார் மேக்னெட்னா என்ன, அதோட இது என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட் என்னது. when a bar magnet is suspended freely near the surface of the earth, it tends to align in the direction. சரியா, இப்போ வந்துட்டு ஒரு ராட் மாதிரி எடுத்துட்டு ஒரு பார் மேக்னெட் அதை வச்சு ஒரு சின்ன கயிறு மாதிரி கட்டி தொங்க விட்டீங்கன்னா, ஃப்ரீயா நீங்க தொங்க விட்டீங்கன்னா, இட் வில் ஆல்வேஸ் அலைன் இன் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த எர்த். சரியா, இப்போ எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு திஸ் இஸ் த எர்த்னா, எர்த்துக்கும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஆனா அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் தேர் இன் சிலபஸ். சரியா, இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க. நான் சொல்றேன், தயவு செஞ்சு அதையும் விடாதீங்க. ஓகே, ஸோ north and south, so it will align in the direction of the magnetic field. Okay, அதான் சொல்லியிருக்காங்க. when a bar magnet is suspended freely in the surface of the north south direction. Okay, like pole நம்மளுக்கு தான் தெரியும், இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு சொல்லவே வேணாம். like poles repel and like poles attract, அதெல்லாம். Okay, the north and south poles of a bar magnet cannot be separated. Okay, magnetic monopoles do not exist. அதான் நான் சொன்னேன், இது வந்து இம்பார்ட்டன்ட். மேக்னெட்டிக் மோனோபோல்ஸ் do not exist ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். see, இப்போ சப்போஸ் திஸ் இஸ் a bar magnet. ஓகே, இது வந்து சவுத், இது நார்த்னு எடுத்துக்கோங்க. இது ஒரு பார் மேக்னெட். நான் வந்து ஒரு நைஃப் எடுக்கிறேன். நைஃப் எடுத்துட்டு நான் கட் பண்றேன் இந்த பார் மேக்னெட்டை. கட் பண்ணிட்டேன்னா, கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? தனியா நார்த் தனியா சவுத் தனியா வந்துடும் நினைக்கிறீங்களா? அப்படி ஆகாது. 2 பீஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த 2 பீஸ்லயும் இந்த காம்பனன்ட் வந்து நார்த்தா பிஹேவ் பண்ணும், இந்த காம்பனன்ட் சவுத்தா பிஹேவ் பண்ணும். சிமிலர்லி இதுக்கும் இந்த சைடு வந்து சவுத் அண்ட் நார்த்தா பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ there is no ஒரு போல் இருக்காது. ஒரு மேக்னெட்டுக்கு வந்து இது ஒரு மேக்னெட்னா இது சவுத் போல் மட்டும், இது ஒரு மேக்னெட் வந்து நார்த் போல் மட்டும் அப்படின்னு கிடையாது. ஒரு மேக்னெட்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 2 போலும் இருக்கும். ஓகே, the magnetic field lines inside the bar magnet move from அதான். ஸோ இது பேஜ்ல ரொம்ப பார்க்கலாம். see, now south pole, north pole. Inside the magnetic bar magnet, it moves from south to north. Outside, north to south. சரியா, okay, இப்படிதான் it moves. Outside the bar magnet from north to south. Inside the bar magnet from south to north. Okay, characteristics of magnetic field. The tangent to a magnetic field gives the direction of the magnetic field. அப்போ see, இதே கேஸ்ல பார்த்துட்டீங்கன்னா, the tangent of the magnetic field இப்படி டிராவல் பண்ணுது இல்ல, இந்த இடத்துல ஒரு tangent மாதிரி வரைஞ்சீங்கன்னா, at this point the direction of the magnetic field is this side. Okay, so any point at the magnetic field, நீங்க வந்து ஒரு tangent, if you want to find the direction of the magnetic field at any point on the magnetic field, நீங்க வந்து ஒரு டான்ஜென்ட் அந்த பாயிண்ட்ல வரைஞ்சீங்கன்னா you will know the direction. ஓகே, இது ஓகே. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் a closed path. ஓகே, இதெல்லாம் க்ளோஸ்டு பாத் தான். there is no இந்த ஒரு இடத்துல டெர்மினேட் ஆகி ஃப்ரீயா it doesn't end. ஓகே, it always terminates. இப்போ it begins at the north pole, ends at the south pole. Always it is terminates and forms closed loops. closed loops எப்பவுமே ஃபார்ம் ஆகும். ஓகே, regardless of the source of the magnetic field, hence there is no beginning or end point for a magnetic field line. சரியா, no beginning or end இல்ல, எப்பவுமே it is a closed loop தான் இருக்கும். சரியா, there are no sources or sinks of a magnetic field in a lines in a magnetic field. Okay, அப்புறம் magnetic field lines can never intersect each other. 2 magnetic field lines வந்து இப்படி intersect என்னைக்குமே ஆகாது.
ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து which of these following magnetic field lines is represented correctly ன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இப்படி இப்படி கொடுத்துட்டு இன்டர்செக்ட் ஆகாம பேசிக்கா உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு நாலாவது மூணாவது ஆப்ஷனா உங்களுக்கு இப்படி இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தா this is not magnetic field lines. பேசிக்கா இப்படி ஆகாது. ஓகே, இட் cannot happen. ஏன் இப்படி ஆகாது? ஏன்னா at any இப்போ suppose we want to know the direction of the magnetic field at this point, intersection pointல நம்ம எடுத்துட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்துட்டு we need to draw a tangent to find the direction, right? இந்த இடத்துல எந்த இடத்துல how will you draw a tangent? இந்த பக்கம் you draw a tangent, இந்த பக்கம் you draw a tangent. It cannot have two directions, right? ஒரு பாயிண்ட்ல two directions இருக்க முடியாது இல்ல. So it cannot intersect. Okay, the number of magnetic field lines passing through a unit area in a region of space is a measure of strength of the magnetic field in that region. Okay, basically the magnetic field density is சொல்றான். The number of magnetic field lines, the area of the number of magnetic field lines is gives the measure of the strength. ஒரு ஏரியால நீங்க வந்து எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குதோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அங்க. இப்போ நம்ம பார்க்க போறது மேக்னெட்டிக் டைபோல். ஓகே, நம்ம வந்து அதுலயே பார்த்திருந்தோம் என்ன சொல்றது, நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நம்ம வந்து எலக்ட்ரிக் டைபோல் பார்த்திருந்தோம். இதுல நம்ம மேக்னெட்டிக் டைபோல் பார்க்கிறோம். எலக்ட்ரிக் டைபோல் எப்படி இருந்துச்சு? எலக்ட்ரிக் டைபோல்ல வந்து டைபோலோட டைரக்ஷன் வந்து ஃப்ரம் மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ இருந்துச்சு. இதுல என்ன எங்க இருக்கு, எப்படி இருக்கு டைரக்ஷன் ஆஃப் த டைபோல்? டைரக்ஷன் ஆஃப் த டைபோல் இஸ் ஃப்ரம் சவுத் டு நார்த். ஓகே, சவுத் நீங்க வந்து நெகட்டிவ் சார்ஜா கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர் டு ரிமெம்பர். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து பாசிட்டிவ் சார்ஜ், சவுத்ல இருந்து நார்த். ஓகே, ரைட். டோட்டல் லென்த்தை வந்து we are considering this as a point ன்னா இதை வந்து the midpointல இருந்து at each extreme we are considering it as L. So total bar magnetoட length வந்து 2Ln we are considering. Okay, 2L is the magnetic length. Okay, M is the pole strength. M என்ன small m என்னன்னு கேட்டீங்கன்னா it is pole strength. Okay, this is the pole strength. Pole strength is equal for a bar magnet at both the ends. சரியா? And the magnetic dipole is from south to north. Okay, it is denoted by capital M. So magnetic dipole is M is the pole strength into 2L. So it is a pole strength into the distance between them. It can also be denoted by I into A. Okay, so M oda என்னது dipole magnetic dipole oda SI unit என்னது? SI unit is ampere meter square. Okay, this current into area கூட சொல்லலாம். இப்போ magnetic field due to a dipole, magnetic field due to a dipole பார்க்க போறோம். இப்போ வந்து there are two instances. Magnetic field due to a dipole வந்து we are considering it as a bar magnet in this case. Okay, so on along the axis பார்க்க போறோம், அப்புறம் along the equatorial line பார்க்க போறோம். Okay, equatorial pointல along the axis we are considering it as magnetic field due to this dipole or the bar magnet. Along the axis is 2 cm by r cube. Okay, 2 cm by r cube now. C is given by mu naught by 4 pi. Okay, இதான் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு இருந்தது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ்ல இருந்து mu naught by 4 pi mu naught by 4 pi ன்னு அதை நம்ம C-ஆ இந்த இடத்துல டினோட் பண்றோம். ஓகே, and also இது north pole கிட்ட இருக்கிறதுனால the direction of magnetic field will be along the direction of the magnetic moment. Okay, இதே டைரக்ஷன்ல இருக்கிறதுனால magnetic moment ஓட டைரக்ஷன்லயே இருக்கிறதுனால we are saying along the axis வந்து it is positive because direction of the magnetic field and the magnetic moment are same. இந்த கேஸ்ல என்னது, magnetic field and the magnetic moment or direction are opposite. The magnetic field or direction is opposite to the direction of the magnetic field. So it is given by minus cm by r cube.
C is given by my mu naught by 4 pi. That's it. சும்மா டெக்ஸ்ட் பண்ணிட்டு நம்ம chat ஆஹா. Okay, so along the axis it is given by positive 2 cm by r cube. Along the equatorial point it is given by minus cm by r cube. Okay, இப்போ வந்து we are going to see the torque in a uniform magnetic field. Torque in a uniform magnetic field. என்னது torque பேசிக்கா? Torque electric field ல this is a bar magnet in this magnetic field. Okay, bar magnet in this magnetic field எப்பவுமே the torque will இப்போ suppose this is the pen ன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பார் மேக்னெட் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இது magnetic field. It will always want the bar magnet to align in the direction of the magnetic field. Okay, அதான் இங்கே போட்டிருக்கேன், torque always tries to align the dipole in the direction of the magnetic field. In case of electric dipole or torque நம்ம கன்சிடர் பண்ணோம்னா it is given by P cross C. இந்த இடத்துல it is given by M cross B or MB sin theta. Okay, theta is the angle between the dipole, the magnetic moment and the magnetic field. சரியா, இதுதான் magnetic moment, இதுதான் magnetic field. இது ரெண்டுக்கும் இருக்கிற நடுவுல இருக்கிற ஆங்கிள் தான் theta. So torque is given by MB sin theta. Okay, potential energy தான் நமக்கு தெரியும். Potential energy is given by minus MB m dot B or minus MB cos theta. இதான் நம்ம போன லெக்சர்ஸ்லயே பார்த்திருந்தோம். ஈக்குவலிபிரியம் நீங்க அந்த லெக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸோட லெக்சர் எடுத்து பாருங்க. நீங்க மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் ஓட லெக்சர் எடுத்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு நோ. ஈக்குவலிபிரியம் இதுலயே ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் இருக்கு. ஸ்டேபிள். ஓகே, ரெண்டுத்துலயும் டார்க் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இன் கேஸ் ஆஃப் இதுல வந்து it is minus MB U is equals to plus MB. Okay, in this case magnetic moment and magnetic field are parallel to each other. In this case magnetic moment and magnetic field are anti-parallel to each other. Okay, இப்போ பார்க்க போற நம்ம மேக்னடைசேஷன். மேக்னடைசேஷன்னா என்ன? மேக்னடைசிங் ஆர்டர் டு மேக்னெட்டிக் போலரைசேஷன். இட் இஸ் a vector quantity. Basically நம்ம வந்து it is denoted by capital I vector. Okay, that gives the measure of the density of பேசிக்கா நம்ம வந்து ஒரு மெட்டீரியல்ல மேக்னடைஸ் எவ்வளவு பண்ண முடியும்ங்கிறது it is given by magnetization. Okay, the magnetic effects of a material can also be induced by passing an electric current through the materials. See, this is not needed. See, gives the measure of the density of the permanent and induced dipole in a given magnetic moment. Okay, magnetization is given by I is equals to I dot A by V. V வந்து volume. It is also given by magnetic moment by volume. IA என்னது? IA வந்து magnetic moment by volume. Okay, so magnetic field or magnetic intensity நம்ம பார்த்துட்டோம். magnetization vector என்னதுன்னு. magnetic field or magnetic intensity என்னது? the field in which the material is placed for magnetization. இது வந்து external field. இப்போ வந்து ஏதோ ஒரு நம்ம மெட்டீரியலை வந்து we are keeping it under some field, so that we consider as magnetic field or magnetic intensity. இந்த ஃபீல்டுக்கு அண்டர் உள்ள வச்சாதான் இது மேக்னடைஸ் ஆகும். பேசிக்கா எப்படி மேக்னடைஸ் பண்றோம்னா there are some things called atomic dipoles. எல்லா மெட்டீரியல்குள்ளேயும் சின்ன சின்ன மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் இருக்கும் எல்லா இதுலயும். see, எல்லா மெட்டீரியல் is all materials are made up of atoms. சரியா, atomsல there are electrons. இந்த electronsனால
there is a dipole created. See, electron keeps moving around the atom. Okay, so it creates a dipole. So in the dipole nala, it is in some direction. It is randomly oriented direction irukku. Nam in the direction வந்து we should align it. Basically magnetizing field basically இந்த வந்து magnetic intensity என்ன பண்ணோம்னா, இந்த magnetic intensity aligns these magnetic dipoles along its direction. சரியா, எல்லாத்தையுமே இந்த டைரக்ஷன்லயே அலைன் பண்ண வைக்கும். அலைன் பண்ண வச்சுச்சுன்னா it can act as a, it can have the property of magnet. Okay, இதுல mu naught is free permeability of free space ன்னு சொல்றாங்க. Basically HR denote பண்ண magnetic intensity is ampere per meter. தான் நமக்கு ஸ்டார்டிங்லயே தெரியும். Okay, magnetic susceptibility na, it is measured by eta. Okay, magnetic susceptibility na enna, magnetization of a material is influenced by external factors. Adha namakku theriyum, external factors it is irukuna. So magnetization is directly proportional. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து என்ன சொல்றது, வெளியில இருந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ this material will get magnetized. Magnetization will increase. So I is directly proportional to H, right? I is basically எவ்வளோ நம்ம வந்து the material will get magnetized. Okay, it is given by magnetic moment by volume. All right, and I is directly proportional to external factors, that is the magnetizing field. Okay, so I is directly proportional. I is equal to eta x. Eta x, eta is given by susceptibility. Okay, so in the formulas you can keep it in mind. These formulas are very important. இதுல questions வரலாம். Okay, இது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கு. தட் இஸ் வெரி லைக் ஆல்ரெடி நீங்க உங்க போர்டு எக்ஸாம்க்கே படிச்சிருப்பீங்க. அது ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி வந்து மியூ நாட், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி மியூ, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூ ஆர். இது ஆல்ரெடி we learned in, இது வந்து அப்சல்யூட் mu m வந்து in any other magnetic mu relative is relative. Okay, relative permeability, it is given by this formula. Mu relative is magnetic permeability by absolute permeability. Okay, so in any material நம்மளுக்கு தான் தெரியும் magnetic net magnetic field inside any material. See, this is magnetic material. This is a magnetic material, and the total magnetic field inside any magnetic material when given as B is a factor of எதெல்லாம் external H நாலையும் plus I நாலையும் கூட, ரைட்டா? அதுதான் இங்க சொல்லியிருக்கான். is given by B is equals to mu naught into H plus I, that is magnetic intensity plus magnetization vector. Okay, இது வந்து it is given in vacuum. vacuumல வந்து I is 0, கரெக்டா? vacuumல I is 0 ஏன்னா it's randomly oriented. B naught is equals to mu naught into H அப்போ. Okay, for any other medium, வேற ஏதாச்சும் மீடியம்ல, இப்போ சப்போஸ் வேற ஏதாச்சும் மீடியம்குள்ள நான் எடுத்துட்டு போறேன், ஒரு அந்த சொலினாய்டுக்குள்ள நான் வேற ஏதாச்சும் ஒரு மீடியம் அயன் ராட் வைக்கிறேன், அப்போ என்ன ஆகும்? B naught is equals to mu naught into H plus I. அப்போ வந்து we already know I is equals to susceptibility into H. So in that case it's denoted by mu naught into H plus X, eta H. Okay, so in the formula we know that relative permeability is equal to, we know that relative permeability is equals to permeability of the magnetic permeability by absolute permeability. Okay, so mu m ஓட வேல்யூ தான் நமக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி தெரியும். That is mu naught into 1 plus eta. So when eta gets cancelled, relative permeability, this is important, relative permeability is equal to 1 plus susceptibility. Okay, for types of magnetic materials, இது I think போர்டு எக்ஸாம்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் ஸ்டில் நான் அப்படியே ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு தெரியும் டயாமேக்னெட்டிக் இருக்கு, ஃபெரோ மேக்னெட்டிக் இருக்கு, பேராமேக்னெட்டிக் இருக்கு.
நானல்ல மூணு இருக்குது. ஓகே, on the basis of எதோட பேசிஸ், on the basis of magnetizing intensity, susceptibility and relative permeability. சரியா? இந்த த்ரீ ஃபேக்டர்ஸ்னால it is divided into diamagnetic, paramagnetic and ferromagnetic. Okay, cause என்ன காஸ்னால, by what, because of what cause there is diamagnetic, எதனால paramagnetic, எதனால ferromagnetic, this is important, it can be asked. சரியா? இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் தியரி பேஸ்ட் தான். cause of magnetism for diamagnetic வந்து orbital motion of electrons. electrons வந்து ஆர்பிட்டால்ல இருந்து they are moving, அதனால diamagnetic வருது. paramagnetic வந்து spin. see இப்போ ஆர்பிட்டல் மோஷன்ல, இப்போ ஆர்பிட்டல்ல வந்து இட் இஸ் மூவிங், இதனால டயமேக்னெட்டிக் வருது. பாராமேக்னெட்டிக் என்ன, இதுதான் எலக்ட்ரான்னா, எலக்ட்ரான் மூவ்ஸ், ஸ்பின்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். சரியா? இட் ஸ்பின்ஸ் அரவுண்ட் தி ஆர்பிட்டல் பிளஸ் இட் ஸ்பின்ஸ் அரவுண்ட் இட்ஸ் ஆக்சிஸ். பேசிக்கா அது ரிவல்யூஷனும் பண்ணுது, ரொட்டேட்டும் பண்ணுது. ஓகே, so when it's rotating along its axis, spin motion of electronsனால you're getting paramagnetic magnetizing field. அப்புறம் formation of domains னா என்னது, if this is a magnetic material, இந்த இடத்துல we are having all எல்லா atoms are having these kind ஒரு directionல atomic dipole, then all atoms are having இந்த மாதிரி dipole, so it forms domains. இந்த domainsனால we get ferromagnetic. Okay, இப்போ இந்த ஒரு டேபிள் இருக்கு, இந்த ஒரு டேபிள் I think if you read you will be in the table, if you know na, you will be able to answer all questions, diamagnetic, ferromagnetic, paramagnetic, எந்த questions வந்தாலும் you will be able to answer. சரியா? பேசிக்கா என்னது இது, ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்கான், மேக்னடைசேஷன் இன்டென்சிட்டி கொடுத்திருக்கான், சசெப்டிபிலிட்டி கொடுத்திருக்கான், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்திருக்கான், IH கர்வ் கொடுத்திருக்கான். IH கர்வ் நம்ம யூசுவலா பார்ப்போம். இது வந்து வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர், இதுவும் இம்பார்ட்டன்ட் கைஸ், திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? அப்புறம் டிகிரி ஆஃப் மேக்னடைசேஷன், இந்த மாதிரி ஒரு கிராஃப், இந்த மாதிரி அவன் டயக்ராம் வரைஞ்சிட்டு ஹீல் ஆஸ்க் யூ விச் ஆர் த, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அவன் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருவான் மெட்டீரியல்ஸோடது. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தெரியணும், எது டயாமேக்னெட்டிக், எது ஃபெரோமேக்னெட்டிக், எது பேராமேக்னெட்டிக். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். பேராமேக்னெட்டிக் ஆல்ரெடி யூ வில் பி, paramagnetic or diamagnetic you would have studied in chemistry kuda, I believe. Okay, behavior in non-uniform magnetizing field. Okay, idella neenga paathukom, idla vandu mu or relative permeability will be between 1 and 0. paramagnetic la relative permeability 2 ku 1 ku naduvula irukum. ferromagnetic it will be very very less, but basically negligible. Okay, I ல வந்து வெரி லார்ஜ் பாசிட்டிவா இருக்கும். I வந்து லார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் ஃபார் ஃபெரோமேக்னெட்டிக், ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ், ஸ்மால் அண்ட் நெகட்டிவ். ஓகே, ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். IH curve I wouldn't say is very important, but still உங்களுக்கு பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? இதுல வந்து susceptibility varies with in case of diamagnetic வந்து doesn't change with respect to temperature. Okay, அதுவே it is inversely proportional to temperature and Curie's law applies ஆகும் இங்க. Okay, in case of என்ன சொல்றது, நம்மளுக்கு இந்த இதுல வந்துட்டு ஃபெரோமேக்னெட்டிக்ல வந்து it is inversely proportional to T minus TC. Okay, T தான் நம்மளுக்கு, TC வந்து Curie temperature ன்னு சொல்லுவாங்க. Okay, a degree of magnetization வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இதுவும் இருக்கும். இந்த இடத்துல ஆரோவை நோட் பண்ணிக்கோங்க. the arrow passing to the middle வந்து is in the opposite direction. ஏன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, எவ்வளோக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பாசிங் த்ரூ இட்டோ it causes the atomic dipole moments to rotate in a certain way. சரியா? டயாமேக்னெட்டிக்ல வந்து ஒரு pair of electrons இருக்கும். ஓகே, அதனால it might change in the opposite direction. so இந்த பக்கம் இருக்குது. அதுவே இதுல என்ன, it is increasing towards, இதுல வந்து it is moving a little away. டயாமேக்னெட்டிக்ல வந்து மேக்னடைசிங் field is moving a little away. சென்டர்ல எது போகுதோ it is going opposite to the direction.
இதுல வந்து it is going towards the direction of the magnet and சென்டர்ல போறதும் it is along the direction தான். ஓகே, இதுல பேசிக்கா நம்ம நார்மல் நல்ல மேக்னெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போகும். ஆல் மேக்னெட்ஸ் வாண்ட்ஸ் டு கோ இன்சைட் தான், எதுவுமே மேக்னெட்டிக் வெளியில இல்லை பேசிக்கா ஃபெரோ மேக்னெட்டிக் மேக்னெட்டிசம்ல. இது வந்து பிஹேவியர் இன் நான் யூனிஃபார்ம் மேக்னெடைசிங் ஃபீல்ட், இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெடைசிங் ஃபீல்ட் அண்ட் நான் யூனிஃபார்ம் மேக்னெடைசிங் ஃபீல்ட். ஓகே, நான் யூனிஃபார்ம் மேக்னெடைசிங் ஃபீல்ட் நாட் தட் இம்பார்ட்டன்ட். சரியா, இதுல பேசிக்கா உங்களுக்கு क्वेश्चंस வராது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியிலையும் இம்பார்ட்டன்ட், கெமிஸ்ட்ரியிலையும் இம்பார்ட்டன்ட், பிசிக்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட். சரியா, இதெல்லாம் இது வந்து டயா, para, ferro. Okay, ferro most alloys and semiconductors are. Okay, magnetic moment in a single atom, atoms do not have any permanent magnetic moment. ஏன்னா ரெண்டு cancel out ஆயிரும். paramagneticல atoms have permanent magnetic moment. ஏன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இதுக்கு வந்து இதோட ஒரு ஸ்பின் வந்து இன்னொரு ஸ்பின் கேன்சல் அவுட் பண்ணிடும். ஒரு ஸ்பின் வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னா இன்னொரு ஸ்பின் இப்படி கேன்சல் அவுட் பண்ணிடும். இதுல வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் யூஸ்வலா. இன் கேஸ் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலயும் ஃபெரோ மேக்னெட்டிக்லயும் பர்மனன்ட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்கும். Similar in this case, when rod of the material suspended between the poles of a magnet, it becomes perpendicular to the direction of the magnetic field. இதுல வந்து it rise parallel to the field. இதுல see, இதுல field இப்படி இருக்கு and the direction of the external it becomes perpendicular. The rod becomes perpendicular. Basically rod இப்படி இருக்கு, direction இப்படி இருக்கு. இதுல the rod வந்து நான் rod இப்படி கட்டிட்டேன்னா அது பேசிக்கா இப்படி ஸ்லைட் ஆயிரும். In case of if it is a diamagnetic னா, paramagnetic னா it is along the direction. சரியா, இதுலயே weak magnetic field between the poles can make the rod parallel. சரியா, magnetic moment of substance present the value of m is, see magnetic moment வந்து is very less and it is opposite. இதுல the value of magnetic moment is low but it is in the direction. இதுல magnetic moment is very high and it is in the direction. Okay, and இதை நோட் பண்ணிக்கோங்க, it is an important point. Above the Curie temperature, இது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வரலாம். More than the Curie temperature, that is Tc, ferromagnetic lose their permanent ferromagnetic substances lose it and they become as paramagnetic substances. Okay, paramagnetic substances are behave பண்ணும். Okay, thank you so much guys. Thank you so much, நீங்க வந்தீங்க, கவனிச்சீங்க, you put in your time and effort. சரியா, keep working hard, we are also working hard for you. சரியா, in spite of having college weekend இருந்தாலும் we are coming and teaching you for the sole purpose. நீங்க வந்து எப்படி சொல்றது, ஏதாச்சும் you are getting some benefit out of this. சரியா, so கண்டிப்பா நீங்க PVQs practice பண்ணுங்க, mock testலாம் practice பண்ணுங்க. சரியா, இருங்க நான் அங்க போறேன், அப்புறம் நம்ம பேசலாம், பேசலாம். ரைட்டா, ஓகேவா? ஓகேவா? சரி, ஓகே. ஹாய் கைஸ், ஏதாச்சும் சொல்லணும்னா அப்படியே சொல்லுங்க எல்லாரும். தேங்க்யூ விக்ரம் அண்ணா, அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹெல்த்தை பார்த்துக்கோப்பா, நீ தான் நின்று நான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கேன். எத்தனை பேர் வந்து ஹரி நடத்தணும், இது ஹரி ஒரு தடவை நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமா, யாரு ஹரினா? விக்ரமண்ணா நெக்ஸ்ட்ல இருக்க அவரா? எஸ், ஹரியாண்ணா. சும்மா கேட்க நீ சொல்லிருக்க. ஓகே ரீனா, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நல்லா படிங்க. இப்படியே கண்டுபிடிச்சிட்டுருக்காங்க. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க கைஸ். ஒரு 10 minutes, 5 to 10 minutes உங்கள் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கிளியர் பண்ணுறேன். ஓகே அண்ணா, நீங்கள் தான் ஹரி அண்ணாவா? அதான் சொன்னல, அண்ணா வந்து அலாரம் வச்சுட்டு வந்திருக்காரு. 10:10
இந்த மாதிரி 10-10 11-11க்குலாம் ப்ரேயர் பண்ணுறதுலேருந்து ஒருத்தர் நம்ம ஹரியண்ணா. அதுக்கெல்லாம் வைக்கல. டைம் பாட்டு நீங்க பாட்டு நடத்திட்டு போயிட்டு இருந்தா யார் சொல்றது அப்புறம்? அதான் 10-10க்கு இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவார். அப்புறம் 11-11க்கு ஒரு லக்கி ப்ரேயர் பண்ணுவார். கரெக்டா? எதுக்கு? சொல்லுங்க கைஸ், வேறு ஏதாச்சும் சொல்லுங்க. அண்ணா இப்போ ஃபார்முலா சொன்னீங்கல்ல, அதை எப்படி கொஷனில் போடுறது? இன்னைக்கு கொஷின் சால்வ் பண்ணலையே. அவன் இன்னைக்கு கொஷின்ஸ் அது 2 ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் அவ்வளோ கொஷின்ஸ் ஓரளவுக்கு இருக்குது. நாங்கள் ஒரு இது மாதிரி பிளான் பண்ணுறோம். எப்படி சொல்கிறது, மோஸ்ட் ப்ராபபிள் நீட்டில் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ப்ராபபிள் என்ன சொல்கிறது கொஸ்டின்ஸ், ஒரு ஒரு சாலிட் கொஸ்டின் சால்விங்க்குன்னே ஒரு ஃபுல் லெக்சருங்கிற மாதிரி, சரியா? அது இட் வில் இன்க்ளூட் ஆல் த சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸில். அண்ட் அதுலேருந்து வில் ட்ரை டு மோஸ்ட்டாக வி வில் இன்க்ளூட் நம்ம வந்து நீட்டில் எப்படி பேப்பர் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நாங்கள் ஆட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதுலேருந்து வரும். அந்த ஒரு செஷன் நீங்கள் மேரத்தான் மாதிரி, ஓகே, அதை நீங்கள் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஓகே, அது எல்லா சப்ஜெக்ட்லேயும் நாங்கள் பண்ணுவோம். மேக்னட்டிசமில் அவ்வளோ கொஷின்ஸ் வர்றதில் 1 கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் அதே சொல்கிறாங்க. தாரிக்கா தெரில, தாரிக்கா அது ஒரு மாதிரி லக்கி மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. 11-11ல் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டால் அது அப்படியே உண்மையாகும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. தெரியல, நிறைய பேர் நம்புவாங்க. ஐ ஹாவ் நோ க்ளூ கைஸ். 11-11 என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ரேப்பிட் ரிவிஷன் அண்ணா, அது வந்து பேசிக்காக கொஷின் சால்விங் செஷன் மாதிரி ஒரு 200-500 கொஷின்ஸ் வந்து ஒரே இதில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஓகே, 500 கொஷின்ஸ் எடுத்துக்குவாங்க. அதுவும் நாங்கள் எடுக்கிற கொஷின்ஸ் எல்லாம் மோஸ்ட் ப்ராபபிள். இந்த தடவை நீட்டில் வந்து நாங்கள் போடுற கொஷனும் அதே மாதிரி ஒரு கொஷின் வர மாதிரி தான் நாங்கள் கொஷின் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, அப்புறம் கைஸ் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா? தளபதி தேங்க்யூ. என்ன 9-10 ஆயிடுச்சு? இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? 7:40. கரெக்ட், 7:40. மைன் என்னோடதாவது 6:21, இந்த அண்ணாவது 6:29. கிளாஸ்க்கு நான் லேட் பிகாஸ் ஆஃப் சம் எமர்ஜென்சி. சேம் ஹியர் ஜெனிதா, நாங்களும் அதே தான். நீங்கள் 5 மணிக்கு வந்துட்டேன். கூப்பிட்டுறா, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். இல்லாட்டி இதான் வந்ததுக்கு நான் சும்மா சுற்றிட்டு தான் இருந்தேன். யாரும் ஃபேனும் இல்லை. ஃபேனும் இல்லையா? இல்லை, அவரு சொன்னார், அபினேஷ் ஐ எம் வெயிட்டிங் போட்டார்ல அவரு. இது அப்புறம் போட்டேன், அபினேஷ் போட்டார். இது என்னது கோல்? ஆரம்பிச்சிருச்சா என்ன நம்மள இதில் மானிட்டைசேஷனு? பரவாயில்லையே. ஏதாச்சும் போல் மாதிரி போடலாமா? போல் எப்படி போடுறது? எனக்கும் தெரியாது, நான் இது ட்ரை இப்போ போல் போடலாம். ஏதாச்சும் போல் போடலாம். ஹவு கான்ஃபிடென்ட்? இல்லை, இங்கே இருக்கு வேறு போல். எங்கேயாச்சும் இருக்குமே. நாளைக்கு போடுவோம். நாளைக்கு நீ நம்ம தானே. என்ன கொஸ்டின் போட போற? ஆஸ்க் a question. என்னது? ஸ்பெல்லிங். ஓகே, ஸ்டார்ட் போல் ஆன்சர் பண்ணுங்க गाइस. கம் ஆன் சாட்.
Anna is MBBS MBS hectic. hectic. How It do you is still remember physics after? it is hectic only, Yukta. இவன் ஒரு வருஷம் தான். 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. ஆனா சீரியஸாக மறந்துருச்சு. நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன்ல, அப்போ தான் எனக்கே ரிவைஸ் ஆகுற மாதிரி ஆகும், டு பி வெரி ஆனஸ்ட். நிறைய மறந்த மாதிரி தான் இருக்கும். பட்டு படிக்க படிக்க லைட்டாக இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது இல்லை. ஸோ அப்படியே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண பண்ண ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அது ஞாபகம் வந்துடும். அப்படி ஞாபகம் இல்லாட்டி ஞாபகம் படுத்த படிக்க வச்சு வேண்டியது. படிக்கிற ரிவைஸ் பண்ணுற மாதிரி. எதுக்கு நான் ஆப்ஷன் 1? லைஃப்பில் வேறு ஆப்ஷன் இல்லைப்பா. 2 கொடுப்போம். ஆனால் ஒன்று தான் பண்ணுற மாதிரி. புட் யூசர் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. நானே என்ன ஒரு நாளாக மாடரேட்டராக போடணும். இரு நான் போடுறேன். யாரை போட போகிறேன்? ஒன்று தான் இப்போவே போடலாம். மேலே இருக்கும். எங்க எங்கேயோ ஹரிஷ்குமார் அங்கங்க ஒரு சாட் போடுங்க. ஹரிஷ்குமார் எல்லாத்தையும் தான் நம்ம தானே. நம்ம ஆயிடுச்சா? பண்ணிட்டியே. நானே என்னையே நான் ஆட் பண்ணுறேன். வா ஃபன் பண்ணிட்டு இருக்க உட்காந்து. சொல்லுங்க கைஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க கைஸ். கமான் கமான் கமான், we are waiting for you. ஆனால் நீங்கள் செல்ஃப் ஸ்டடியா இல்லை எனி கோச்சிங்? நான் வந்து செல்ஃப் ஸ்டடி ப்ளஸ் மாக் டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு நான் அப்போ திருப்பதியில் இருந்தேன். ஸோ என் வீட்டு பக்கத்தில் ஒரு கோச்சிங் இருந்துச்சு. ஸோ நான் அங்கே போய் டெஸ்ட் எழுதிட்டு வந்துடுவேன். ரெகுலராக டெஸ்ட் எழுதிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் தட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். நான் கோச்சிங் சென்டர் போயிருந்தேன்ப்பா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. எதுக்கு? எதுன்னு சொல்ல வேண்டாம். ஹாய் கைஸ், இருண்ணா நான் போட்டேன்னா விக்ரம் ஆடஸ் மாடரேட்டர் சரி உடனே போட்டுறேன். எங்கே என்னையே ரிமூவ் பண்ணுறியா? இல்லை உன்னை ஸ்டாண்டர்டாக போட்டிருந்தேன். சரி ஒன்று எம்பிபிஎஸ் யூஜி காலேஜ் மெட்டஸ் பிஜி தானே? தான் மெயினில் நான் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் நீஷ். சரியா? ஒரு காலேஜ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நிறைய என்ன சொல்கிறது திங்ஸ் டிபெண்ட் ஆகும். அது இஃப் யூ ஆர் சம்மன் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டே க்ளோஸ் டு யுவர் ஹோம் அப்படின்னா எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு. சரியா? ஹாய் ஹரியண்ணா பாரு, ஃபேன்ஸ் ஹரியண்ணாக்கு ஃபேன்ஸ். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. டோட்டலாக இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. சரியா? எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் காலேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ யூ கேன் சூஸ் தட். ஓகே, stream is healthy. Okay guys, have fun. I will continue studying. Okay. என்னோட ட்ரீம் சிஎஸ்சி வெல்லுறேன்னா பட் கட் ஆஃப் இஸ் டூ ஹை. யூ ஆல்சோ ஸ்டடி ஹார்ட் ஜெனிதா. ஐ பிலீவ் யூ கேன். சரியா? நல்லா படிங்க. கெட் இன் டு யுவர் ட்ரீம் காலேஜ். ஸ்டடிங் ஓகே, ஸ்டடிங் ப்ளீஸ் ஸ்டடி. கண்டிப்பாக படிங்க. நம்மளும் முடிச்சுப்போமா? இல்லை சரி ஓகே. ஏதாச்சும் கேட்பாங்க யாராச்சும். ஓகே, நான் போயிட்டு அங்கே பார்க்குறேன். நீ பேசிட்டு. ஓகே காலேஜ் கிடைச்சாலும் என்ன அனுப்பி விட்டுருவாங்க. சூப்பர் தாரிகா, நீங்கள் நல்ல மார்க்காக எடுத்தீங்கன்னா நீங்களே உங்கள் காலேஜை தேர்ந்தெடுக்கலாம். எஸ் அண்ணா தேங்க்ஸ். இப்போ ஐம் கெட்டிங் 620 ப்ளஸ் ஃபஸ்ட்டு 600 ப்ளஸ் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கண்ணா. சூப்பர் ஜெனிதா, ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இப்படியே ஸ்டில் யூ ஹேவ் 1 month லெஃப்ட். கான்சென்ட்ரேட் எங்கே வீக்காக இருக்கீங்களோ கான்சென்ட்ரேட் ஆன் தட். ட்ரை ஸ்கோரிங் அபவ் 680 650.
வேற என்ன அந்த கொஸ்டனுக்கு எம்பிபிஎஸ் காலேஜ் மேட்டர்ஸான்னு காலேஜை விட வாட் யூ டூ டியூரிங் யுவர் எம்பிபிஎஸ் இயர்ஸ் ஐ திங்க் இஸ் மோர் வேல்யூபிள். சரியா? நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்தாலும், இப்போ நீங்கள் வந்து எய்ம்ஸ் டெல்லி நீங்கள் எந்த காலேஜ் சேர்ந்துட்டீங்கன்னாலும், இஃப் யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் வாட் த காலேஜ் ஹேஸ் டு ஆஃபர், இல்லை நீங்கள் வந்து காலேஜில் எதுவுமே இல்லைன்னாலும், ஆப்போசிட்டாக அந்த ஒரு சினாரியோ இருந்தாலும் see it all depends on what you are doing. சரியா? எந்த காலேஜாக இருந்தாலும் there will be some pros and some cons. You should make sure that you're அந்த கான்ஸ்னாலே you are not getting too affected and you are making use of those pros. சரியா? இப்போ டீச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னா you should make sure that you're listening to those lectures. இல்லை சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும், ஒரு அலுமினே கனெக்டடாக இருக்கும். ஸோ a lot of factors are there. So you should make use of those factors and everything. And now OMC and KMC க்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும்? It depends on your category also, I think. I see any safe, I think சென்னையில் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் try getting 650 and above. I think you will be safe. அது உங்கள் கேட்டகரிக்கு ஐ எம் நாட் ஷுர். சரியா? நான் வந்து அப்படியே இதுக்கு சொல்கிறேன், இந்த ஓப்பன் பிசி, எம்பிசி, பிசிஎம் இதுக்கு எல்லாத்துக்குமே அது வரைக்கும் ஐ திங்க் யூ ஷுட் கெட் அபோவ் 650. நான் ஊட்டி மெடிக்கல் காலேஜ் எடுக்கலாம்னு இருக்கேன், காஸ் ஐ மீன் ஊட்டி, ஸோ டே ஸ்காலராக போகலாம்னு இருக்கேன். பிஜி வேணா சென்ட்ரல் இன்ஸ்டியூட். சூப்பர் அனானிமஸ். சி இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் காலேஜ். நம்ம இவங்க கூட வந்திருந்தாங்கல்ல, நம்ம சமீர் அண்ணா கூட இஸ் ஃப்ரம் ஊட்டி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீல்கிரிஸ் தான். ஸோ இட் இஸ் அ வெரி ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் காலேஜ். நீங்கள் வந்து யூ கேன் காண்டாக்ட் ஹிம் ஆல்சோ. யூ கேன் காண்டாக்ட் ஹிம் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஆஸ்க் ஹிம். அண்ணா 6.5க்கு சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலாக எனக்கு நான் லைக் பார்க்கல போன வருஷம் 6.5 கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னு. நீங்கள் அந்த பிடிஎஃப் எடுத்து தாரிக்கா 6.5 வந்து நான் பார்க்கல எவ்வளோ கட் ஆஃப்னு. ஸோ நீங்கள் வந்து 6.5ங்கிற மாதிரி 7.5 நான் தான் தப்பாக படிக்கிறேன். இல்லை அவங்க கரெக்டாக தான் போட்டிருந்தாங்க, நான் தான் தப்பாக படித்தேன். ஸோ நீங்கள் அதில் போய் பாருங்கள். நீங்கள் அந்த பிடிஎஃப் நம்ம தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி இருக்குல்ல, அதுலேயே பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப்ல இஃப் யூ கோ அண்ட் சீனா உங்களுக்கு போன வருஷத்தோட எந்த கட் ஆஃபில் கடைசியாக முடிஞ்சிருக்குன்னு தெரியும். அதுலேருந்து கன்சிடர் ஒரு 20 to 30 மார்க்ஸ் ஹையர் தன் தட். இப்போ சப்போஸ் ஒரு 500ல் கட் ஆஃப் முடிஞ்சிருக்குன்னா ஓஎம்சிக்கோ கேஎம்சிக்கோ வாட் எவர் உங்கள் காலேஜ், ஸோ ட்ரை கெட்டிங் 20 to 30 மார்க்ஸ் மோர் தன் தட். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா யூ வில் பி இன் அ சேஃப் பிளேஸ்ன்னு சொல்லலாம். கைஸ் லைக் த ஸ்ட்ரீம் லைக் பண்ணுங்க. வேர் ஆர் யூ ஆல் ஃப்ரம்? நான் கியூரியஸாக இருக்கேன். நான் வந்து நீங்கள் எல்லாம் எங்கே இருந்துன்னே எனக்கு தெரியல. டெல் மீ வேர் ஆர் ஆல் ஆஃப் யூ ஃப்ரம்? ஐ திங்க் 24 people are in the chat, right? இல்லை நான் டே ஸ்காலர், ஹரி வந்து ஹாஸ்டலராக இருந்தால் இட்ஸ் நாட் அ பிக் டீல். காலேஜ் தானே. ஸோ நீங்கள் வெளியில் போயிட்டு அப்புறமா ராத்திரி கூட வரலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸ்கூல் மாதிரி இல்லை. ஓகே, ஸோ காலேஜில் ஊட்டி பியூட்டிஃபுல் பிளேஸ், சூப்பரான ஊட்டி, செல்லாக இருக்கும் அப்படியே. நல்லா ஜாலியாக இருக்கும். ரீனா ஃப்ரம் வெல்லூர், ஜெனிதா ஆல்சோ ஃப்ரம் வெல்லூர், சூப்பர். பவித்ரா ஃப்ரம் திருநெல்வேலி, மிருதுலா ஃப்ரம் திருச்சி, ஓகே. திருவண்ணாமலை, டாமி ஹாய். நிறைய பேர் என்ன அரௌண்ட் நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் தான் பார்ப்பாங்க, தமிழில் தானே எடுத்து. இல்லை நிறைய பேர் வேற ஏதாச்சும் ஸ்டேட்டில், தமிழர்களும் வேற ஏதாவது ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஓகே. சென்னை எண்ணூர் அண்ட் 1.5 hours உங்களை பார்க்க முடியும். ஓ, பக்கம்தான் அப்போ.
ம். சூப்பர். ஆப்ஷன் 1 யாரோ போட்டிருக்காங்க, நீ தானே? நான் தான். இல்லை நான் ஆப்ஷன் 1 போடல. நான் போட்டணும். நான் feeling not talking with anyone except books. அப்புறமா நாட் டாக்கிங் வித் எனிஒன் எக்ஸெப்ட் புக்ஸ். ஸோ ஓகே, இது அதுதான், இந்த ஃபேஸே அப்படி தான் அனானிமஸ். எல்லாத்துக்குமே இந்த ஃபேஸ் இப்படி தான். ட்ரை டாக்கிங் வித் யர் பேரண்ட்ஸ். சரியா, உங்ககிட்ட பேசாமல் இருக்காதீங்க. ட்ரை டாக்கிங், இன்ட்ராக்டிங், என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனி இஃப் யூ ஹாவ் எனி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட், ட்ரை டாக்கிங் டு தெம். டிஸ்கஸ் பண்ணி படிங்க. டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகி யூ வில் என்ஜாய் மோர். சரியா? I need physical formula sheet, chemistry. Physical chemistry-ஓட ஃபார்முலாக்காக. ஓகே, நான் மிதுன் இஸ் ஃப்ரம் தஞ்சாவூர். சூப்பர். தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் சமச் காலேஜ்னு கேள்விப்பட்டேன். மதுரை நல்லது. மதுரை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர். எங்கள் ஒரு பிஜி இப்போ தான் அங்கே சேர்ந்துருக்காங்க. பிஜி தஞ்சாவூரில். சார், யூஜி பொறுத்த வரைக்கும் எந்த காலேஜ்ன்றது முக்கியமே இல்லை, என்ன பண்ணுறோன்றது தான் முக்கியமே. யூஜி, இஃப் யூ கன்சிடர் யூஜினா சீரியஸாக நான் சொல்லணும்னா எம்பிபிஎஸ் எல்லாத்துக்கும் ஒரே கரிக்குலம், எல்லாமே ஒன்று தான். ஒன்லி திங் தட் டிபெண்ட்ஸ் இஸ் நீங்கள் எப்படி அந்த 5.5 இயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது தான். சரியா? எனக்கு பேனிக் அட்டாக் டாக்டர், எனக்கு 1 hour அட்வைஸ் பண்ணுங்க, டோன்ட் ஸ்ட்ரெஸ். ஆமாம் ஜெனித், அவ்வளோ டோன்ட் டேக் டூ மச் ஸ்ட்ரெஸ். சரியா? சி இட்ஸ் அ வெரி ஹை இம்பேக்ட் எக்ஸாம் தான். சி ஹை ஸ்டேக், எவ்ரி திங் அ ஸ்டேக்குங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இதை பண்ணாட்டி யூல் ஸ்டார்ட் ஓவர் திங்கிங். எனக்கு இது இஃப் சம்திங் கோஸ் ராங் என்ன பண்ணுவேன்னு. பட் டோன்ட் வரி, எவ்ரி திங் வில் பி சி அட் தி எண்ட். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டீங்களோ இட் வில் ஆல் கம் டு சேவ் யூ. சரியா? என்ன படிக்கிறேன், ஷி டோட்லி அவாய்டட் மீ. விட்டுருங்க தாரிகா, அவாய்ட் பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருங்க. அவாய்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம எல்லாம் காலேஜ் காட்டிட்டு அப்புறம் சி வில் ப்ரூவ் அவர் செல்ஃப். சரியா? ஆகாஷ். ஓகே கைஸ், ஓகே, சூப்பர். எல்லாம் நல்லா படிங்க. ஆகாஷ்ங்கிற ஒரு பையன் என்னோட ஃப்ரெண்டு தான் காலேஜில். ஓ, அப்புறம் வேறு ஏதாச்சும் கைஸ்? ஸ்டார்ட் நோ. எஸ் யூ கேன் கெட் காயத்ரி தர்மலிங்கம். எஸ் யூ கேன். ஆனால் நீங்கள் ஸ்டேட் போர்டா? நான் சிபிஎஸ்சி. நான் ஸ்டேட். ஃபுல் தெலுங்கு பீப்புள், ஒன்றுமே புரியாது. తెలుగు పీపుల్ ఎన్నది? తెలుగు పీపుల్కి ఒన్నుమే పురియాదు. తెలుగు, నాకు తెలుగు కూడా వచ్చు. మీరు తెలుగులో మాట్లాడండి, నేను తెలుగులో మాట్లాడతా. நான் ஓஎம்சி அண்ட் ஸ்டான்லி வந்தால் ரேகிங்லாம் கிடையாது. அனானிமஸ், தைரியமாக வாங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. பேசிக் அந்த இது என்ன சொல்கிறது, ஃபியூ இது இருக்கும், அது எல்லா ப்ரொஃபஷன்லேயும் இருக்கிறது தான். ஸோ தேர் இஸ் நத்திங் டு வரி அபவுட். சரியா? எஸ், நான் தட்ஸ் வே நாட் ஐ எம் நாட் ஃபீலிங். தாரிகா, நம்ம சாதிச்சு காட்டுவோம் தாரிகா, டோன்ட் வரி. போயிட்டு சாப்பிடுங்க. ஒன்றும் சாப்பிட்ணும். ரைட்டு, சரி நம்ம கிளம்பலாமா? ஓகே. ஆகாஷில் ஃபுல் தெலுங்கு பீப்புள். ஓ, வெள்ளூர் பக்கம் இல்லை. ஸோ அது வெள்ளூர் வந்து ஐ திங்க் திருப்பதி கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ தெலுங்குலேயே சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சில யா பரவாயில்ல. ஜெனிதா எவ்வளோ டவுட் இருந்தாலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேளுங்க. அப்படி புரியாட்டி நீங்கள் இந்த லெக்சர்லாம் வந்து பாருங்கள். நாங்கள் லெக்சர்லாம் போட்டிருக்கோம்ல. ட்ரை அண்ட் மேக் யூஸ். இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் எனி திங் யூஸ்ஃபுல், ப்ளீஸ் leave a comment on that video. Okay, same I will study experience with Telugu people is okay, but the syllabus like out of NCERT. Okay, Midun abdiya. Okay 50 edukku Allen test la how to improve 650 plus. Hey, 550 is actually a good score. Very good score actually. Seriya, இப்போ you are getting Divya Darshini, you are getting 550 na. Don't get disheartened, you can easily score above 650. சரியா? in your இது. So try எங்கே தப்பு பண்ணுறீங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். அந்த பேப்பரை நீங்கள் வந்து இது பண்ணாமல் அதை பாருங்கள், நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க.
எங்கே நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு. காயத்ரி என்ன கேட்டிருந்தேங்க? ஏதாச்சும் ஆ டிப்ஸ் சொல்லுங்கண்ணா. 500 எப்படி 500 வாங்குறது? நீங்கள் ஹை வேல்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிவிட்டு சால்வ் ஆஸ் மெனி ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் அண்ட் சால்வ் மாக் டெஸ்ட்ஸ். இந்த 3 திங்ஸ் ஐ திங்க் ஷுட் ஹெல்ப் யூ கெட் மோர் தென் 500. டெஃபினெட்லி. அப்படிதான் மிதுன், அப்படிதான் மிதுன். ஐ திங்க் இந்த இது எல்லா கேட்டகரிக்கும் மோஸ்ட்டாக நம்ம ஓசிபிசி எல்லா கேட்டகரி வைஸ் நான் சொல்ல விரும்பல, பட் மோஸ்ட்டாக ஆல் கேட்டகரிஸ்க்கு ஐ திங்க் 620 ப்ளஸ் இஸ் சேஃப் மார்க் டு கெட் இன் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். லைக் கவர்மெண்ட் கோட்டால ஐ திங்க் 620 இஸ் சேஃப் மார்க். கண்டிப்பாக 620 + 630. எல்லா இதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இஸ் இனஃப். ப்ராக்டிஸ் இட். அதை நீங்கள் ஃபுல்லாக தரவாக முடிச்சுட்டு எங்கள் கன்செப்ட்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் அதர் கொஸ்டின்ஸ். ஓகே, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா கைஸ்? ஃபைனலி ஏதாச்சும் டவுட் இருக்கா? பிகாஸ் நாங்கள் போய் சாப்பிடணும், வேறு சாப்பிடவே இல்லை கைஸ் எதுவுமே. எஸ், எக்ஸாக்ட். நல்ல டவுட். இன்னும் சாப்பிடல. சரி, ஓகே கைஸ், பார்க்கலாம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம் நாளைக்கு ரே ஆப்டிக்ஸோட. ஓகே, அது வரைக்கும் கீப் ப்ராக்டிஸிங், கீப் ஹஸ்லிங் கைஸ். ஓகே, அப்படியே இன்புட் பண்ண தரோம், என் ஸ்ட்ரீமே போட்டுடலாம். ஓகே ஓகே கைஸ், பை 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 பை.